வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்று அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிப்பதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி காமராஜ் ஐயா அவர்கள் சாத்தூரிலிருந்து நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களின் சிந்தனையில் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து செல்வதற்கு முன்பாக அவர்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் அருள்நிதி காமராஜ் ஐயா அவர்கள் கடந்த 23 ஆண்டுகளுக்கும் மேலாக மனவளக்கலையில் தங்களை இணைத்துக் கொண்டு சிறப்பாக சேவையாற்றி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் நமது விஷன் கல்வியில் MSc முடித்துள்ளார்கள். மேலும் ஐயா அவர்கள் பிகாம் முடித்து தங்க வியாபாரம் செய்து வருகின்றார்கள். சாத்தூர் லயன்ஸ் கிளப்பில் மெம்பராகவும் ஜோன் சேர்மனாகவும் சேவையாற்றி வருகின்றார்கள். மேலும் ஐயா அவர்கள் சாத்தூர் அறக்கட்டளைக்கு ஐயா அவர்களின் மன்றம் அமைப்பதற்காக ஐயா அவர்கள் தங்களது நிலத்தை கொடுத்துள்ளார்கள். கொரோனா காலங்களில் சொந்தமாக ஜூம் அமைத்து 160 நாட்கள் தவம் மற்றும் சிந்தனை வழங்கியுள்ளார்கள். தற்பொழுது மலேசியா, கோலாலம்பூர், குலுவாங், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், UK போன்ற அறிவு திருக்கோள்களின் விண்ணலை வழி நிகழ்வுகளில் தொடர்ந்து 18 சித்தர்களின் வரலாற்றோடு வேதாத்திரிய கருத்துக்களையும் இணைத்து 120 வாரங்கள் பேசி வருகின்றார்கள். மேலும் நமது ஆழியார் இணையவழி இணைப்பிலே கேள்வி பதில் நிகழ்ச்சியையும் நற்சிந்தனையாக தற்சமயம் தவ நுணுக்கங்களின் பாகம் 8 அதையும் தொடர்ந்து பேசி வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய ஐயா அவர்களை அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாக பதிலினை அளிக்குமாறு உங்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவினுடைய அடி போற்றி. ஆழியார் தகவல் தொழில்நுட்ப பிரிவுக்கு என்னின் முதல் வணக்கம். வாழ்க இத்தகவல் தொழில்நுட்ப பிரிவு, வளர்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்க தலைவர் அருள்நிதி பத்மஸ்ரீ SKM மயிலானந்தம் ஐயா அவர்களுக்கும், ஆழியார் IT இயக்குனர் மூத்த பேராசிரியர் கிருஷ்ண முரளி ஈஸ்வர் ஐயா அவர்களுக்கும், நிகழ்ச்சி தொகுப்பாளர் புரொஃபசர் காயத்ரி அம்மா அவர்களுக்கும், ஆழியாரில் அமைந்துள்ள தகவல் தொழில்நுட்ப பிரிவு குழுவில் அந்த அலுவலகத்தில் பணியாற்றுகின்ற அத்தனை நுண்பணி செய்பவர்களுக்கும், விண்நிலை வழியாக இணைந்துள்ள மெய்யன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கூறி, சித்தர்களை மகான்களை வணங்கி இன்றைய நற்சிந்தனையான கேள்வி பதில், அதாவது நற்சிந்தனையில பௌர்ணமியை பற்றி கொஞ்சம் கொடுத்துட்டு கேள்வி பதில நம்ம ஆரம்பிக்கிறோம். இந்த கேள்வி பதில் ஆரம்பிப்பதற்கு இறையர்களும் குருவர்களும் என்னுள் அமர்ந்து உங்களுடன் உரையாடி கொண்டிருக்கும். அதனால எந்த கேள்வினாலும் தவத்து சம்பந்தப்பட்ட எந்த கேள்வியும் கேளுங்க, உங்களுக்கு பதில் வரும். அதுக்கு முன்னாடி இந்த தவத்தினுடைய அருமையை எப்பவுமே நான் தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லுவேன். அதுல 2 வள்ளுவம் குறள், வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, விரும்பிய பயன்களை விரும்பியவாறே அடைய, அந்த மாதிரி விரும்பியவாறே அடைய முடியுமானால் தவத்தை செய்தால்தான் முடியும். எந்த நிலையிலிருந்தும் தவத்தை செய்யலாம். அப்படி முயற்சி செய்தீங்கன்னா அந்த நீங்க என்ன வேண்டுறீங்களோ அது நடக்கும் அப்படிங்கிறது அந்த குறளினுடைய அர்த்தம். தவம் செய்வார் தங்கருமம் செய்வார், மற்றலார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டுங்கிறார் வள்ளுவர். எல்லாத்துக்கும் தெரிஞ்ச குறள் தான். ஏன்னா தவத்தினுடைய அருமை தெரிஞ்சுக்கணுங்கிற வேண்டிதான் இந்த 2 குறளை சொல்றேன். தவம் செய்கின்றவரே தமக்குரிய அத்தனை கடமைகளையும் செய்கின்றவராகிறார். மற்றவங்களாம் என்ன, ஆசைக்கு உட்பட்டு, அது தொழிலா இருக்கட்டும், வேற எந்த இதார்த்த வாழ்க்கையில் எதில் ஈடுபடுறாங்களோ அதுல தவம் செய்யாம அதுல ஈடுபட்டாங்கன்னா, தொழில், குடும்பத்தினுடைய அமைதி, மற்ற எல்லாத்துலயும் எந்த நிலையில ஈடுபட்டாங்கன்னா அவங்க ஆசைக்கு உட்பட்டுருவாங்க. ஆசைக்கு உட்பட்டாங்கன்னா அவர்களுடைய அந்த முயற்சியானது வீண் போயிடும். அதனால தவங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கடி நான் தவத்தை பத்தி இந்த தவ நுணுக்கங்களை நான் சொல்லிட்டே வர்றேன். அப்படின்னா
அதுல வந்து மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வந்து எளிமையா எந்த செலவும் கிடையாது. முதல்ல சொல்ல போனா மற்றவங்களுக்கு கூட செலவு கிடையாது. காரணம் அமைதியா உட்காந்துடுறாங்க. அதனால எந்த தொந்தரவும் இல்லை. செலவு செய்து நிறைய பேர் செலவு செய்து அமைதி தேடணும் அமைதி தேடணுங்கிறாங்க. எந்த செலவும் கிடையாது. மனம்தான் அமைதியா இருந்தா போதும் தவம் செய்யறதுக்கு. அதனாலதான் தவத்தினுடைய அருமையை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த தவத்துக்கு முன்னாடி பௌர்ணமியை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இந்த பௌர்ணமி என்று சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு எப்பொழுதெல்லாம் நிகழ்கிறது என்பதை வந்து மகரிஷி சில இடங்கள்ல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. சித்தர்களும் சொல்லியிருக்காங்க. சூரியன், பூமி, சந்திரன் இந்த மூன்று வந்து சூரியனுக்கும் சந்திரனுக்கு இடையில எப்பொழுது பூமி வருகின்றதோ அப்பொழுதெல்லாம் பௌர்ணமி, முழு பௌர்ணமி தோன்றும், ஃபுல் மூன். அப்படி அந்த நாள்ல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பூமியினுடைய மேல்மட்ட பகுதிகள் நிலவுக்கு திறந்த வெளியில் இருப்பதால் நிலவினுடைய அந்த சூரியனிலிருந்து வருகின்ற அந்த ஒளியை வாங்கி அப்படியே வந்து பூமிக்கு பிரதிபலிக்கிறது. அந்த பௌர்ணமி நாள் மட்டும்தான் பூமியினுடைய திறந்த வெளி, அத்தனை ஒரு பக்கம் தான் திறந்திருக்கும் இல்லையா, அது அப்படியே பூமி மேல விழுந்த உடனே அந்த நிலவினுடைய அந்த ஒளியானது, பிரதிபலிப்பானது பூமிக்கு ஏகப்பட்ட நன்மைகளை செய்கிறதுங்கிறாங்க சித்தர்கள். அதை பார்க்க போறோம். இப்ப கொஞ்சம் சிம்பிளா தான் பார்க்க போறோம். அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த நிலவினுடைய காந்த ஈர்ப்பு விசை பூமியின் மேல் பகுதியில தாக்கம் அதிகமா இருக்குங்கிறாங்க. அப்படி அதிகமா இருக்கிறதுனாலதான் கடல்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு மேல அலைகள் ரொம்ப உயரமா அந்த ஆக்ரோஷத்திலே இழுக்குது. அப்ப அந்த பௌர்ணமி காலங்கள்ல நம்மளையும் அது இழுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்ம வெயிட் ஜாஸ்தி இருக்கிறதுனால, பூமியினுடைய புவியீர்ப்பு விசையினால, பூமியினுடைய சுழற்சி மையத்தில் இருக்கிறதுனால, புவியீர்ப்பு விசையை விட பூமியினுடைய சுழற்சியால் இருக்கின்ற அந்த ஆகரண சக்தியால தான் நம்ம எல்லாம் பூமியோட ஒட்டிக்கிட்டே இருக்கோம். அப்ப அது இழுக்கும் போது எது வெளியே வரும்னா, எப்படி கடல் அலைகள் மேல அப்படி அந்த மேல வருதோ அதே மாதிரி நம்ம உடலில் உள்ள ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து மேக்சிமம் மேல இழுக்கும். அந்த ஆகரண சக்தியில அப்படி இழுக்கும் போது அதிகப்படியான ரத்தம் வந்து பிளட் வந்து மூளைக்கு போகும். மூளைக்கு உணவே ஆக்சிஜன் தான். அந்த ஆக்சிஜனை கொண்டு போறதே ரத்தம் தான். அப்ப அது மூளைக்கு போச்சுன்னா எத்தனை செல்கள் வந்து நியூரான்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கிட்டத்தட்ட 8600 கோடி நியூரான்ஸ் இருக்கான் நம்ம மூளை செல்ல. மூளையில இருக்கும்போது நரம்பணுக்கள்பாங்க, நரம்பு செல்கள். அந்த செல்களுக்கெல்லாம் போய் நல்ல உணவு கிடைச்சிச்சுன்னா எப்படி மூளை ஃபங்க்ஷன் ஆகும் பாருங்க அந்த நேரத்துல. அதனாலதான் என்ன பண்ணுன்னா, அப்படி அந்த பௌர்ணமி காலங்கள்ல அந்த நிலவினுடைய காந்த புவியீர்ப்பு விஷயம் மேல இழுக்கும் பொழுது அந்த ரத்தம் மேல போகுது இல்லையா, மூளைக்கு போகும்பொழுது அப்ப நல்லா அந்த ரத்தத்தை நம்ம ஓட விடணும், நல்லா ஈஸியா மேல போறதுக்கு. அதனாலதான் நல்ல அமைதியா உட்காந்து முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கணுங்கிறாங்க சித்தர்கள். முதுகுத்தண்டை நேரா வச்சுக்கிட்டோம்னா அந்த ரத்தம் மேல போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குமா, பிரெயினுக்கு, மூளைக்கு போறதுக்கு. அதனால என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே நம்ம வந்து நமது மகான் மகரிஷி அவர்கள் சொல்லியிருப்பாங்க. பஞ்சபூத நவகிரகம் சொல்லும் போது என்ன சொல்றோம், சந்திரனுக்கு எதிரில் தொடர்புடையது, ரத்த ஓட்டத்துடன் தொடர்புடையது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். சாதாரண நிலவு மனிதனுடைய உடம்பில் ரத்த ஓட்டத்துடன் தொடர்புடையன. அதே நேரத்துல பௌர்ணமியா இருக்கும் போது அந்த இடத்துல அதிகமான சக்தி இருக்கும்போது ரத்த ஓட்டம் எப்படி இருக்கணும், மேல் நோக்கி போகுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமானது ஒண்ணு. இந்த மாதிரி நேரங்கள்ல தியானம் வந்து நல்லா ரொம்ப ஈஸியா கிட்டும். இந்த மாதிரி பௌர்ணமி நேரங்கள்ல தியானம் வந்து மனசு ஒருநிலைப்பட்டு நல்லா இருக்கிறதுனால தியானம் வந்து நல்லா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அபாரமான ஆற்றல் உண்டு அந்த பௌர்ணமிக்கு. அப்படி கிடைக்கும்போது தவம் பலன் அது கூட கிடைக்கும் இல்லையா, அது நல்லா பார்த்துங்க. அதனால வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இப்ப பௌர்ணமி நேரங்கள்ல நம்ம என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, முதல்ல அமைதி காக்கணும். அமைதி தான் ரொம்ப முக்கியம். இரத்த ஓட்டம் அதிகமா மூளைக்கு செல்வதால் மனம் எந்த நிலையில் உள்ளதோ அதை வந்து அப்படியே பெருக்கிக்கிட்டே போகும். அதுதான் அந்த நேரங்கள்ல உங்களுடைய மனமானது, மூளை செல்களானது அமைதியா இருந்துச்சுன்னா அந்த அமைதியை பெருக்கி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அந்த நேரங்கள்ல மன
அலைப்பாயுதுன்னு வச்சுக்கோங்க. கண்டதை நீங்க சிந்திச்சுக்கிட்டு ரொம்ப குழப்பத்துல இருந்தீங்கன்னா, அந்த மேலும் அந்த குழப்பத்தை தான் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அந்த ரத்த ஓட்டம், அந்த மூளை. அதனாலதான் என்ன இருக்குன்னா, அந்த பௌர்ணமி நேரத்துல மட்டும் நல்லா உட்கார்ந்து அமைதி காத்தல் என்பது மிக 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 முக்கியமானது. அதுக்குத்தான் என்ன சொல்றாங்கன்னா, தவத்துல உட்கார்ந்துருக்குங்கிறாங்க. காரணம், புத்திசாலியா இருக்கவன் அதிக புத்திசாலியாக மாறுவான். சுவாதீனமற்றவர்கள் அதிகம் குழம்பி போவார்கள் அந்த நேரங்கள்ல. அதுக்கு நம்ம வழி வகுக்க கூடாது, அதுக்கு நம்ம இடமும் கொடுக்க கூடாது. அதற்குத்தான் தவம், தியானம், பூஜை செய்து இறைநிலையோடு இருத்தல் ரொம்ப 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 முக்கியங்கிறது நான் சொல்றேன் நானு. அதனாலதான் அமைதிகாரங்கள் அந்த நேரத்துல. சித்தர்கள் என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பௌர்ணமி காலங்கள்ல தான் மூலிகை பறிப்பார்கள். எந்த மருந்துக்கு எந்த மூலிகை தேவையோ அதை நட்டு வைப்பதும் பௌர்ணமியில தான் நட்டு வைப்பாங்க. அதுக்கு உண்டான அந்த மூலிகையை பறிக்கக்கூடிய காலங்கள்ல பௌர்ணமிகளே சிறந்த பௌர்ணமி எதுவோ அந்த இடத்தெல்லாம் பறிப்பாங்க. அதே மாதிரி மூலிகை காய்ச்சுவதிலும் இக்காலங்க தான், ரசவாதம் செய்வதும் இக்காலத்தில் தான், சித்துகள் பெறுவதும் இந்த பௌர்ணமி காலத்துல தான், ஆழ்நிலை தியானத்தில் ஈடுபடுவதும் இறை சிந்தனையோடு இருப்பதும் இக்காலங்கள் தான் அப்படின்ட்டு சித்தர்கள் வழிவைக்கிறாங்க. அதனால இன்னொன்று நல்லா தெரிஞ்சுக்கணும், சிறப்பு பெற்ற பௌர்ணமி காலத்தில் அமுதம் பொழிகிறதாக ஒரு ஐதீகம். ஐதீகம் இல்லை, உண்மையில் அதுதான். அந்த நிலவுல வெளிச்சத்திலிருந்து, அந்த காந்தத்திலிருந்து வருகின்ற அதிலிருந்து அமுதம், நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க, அமுதம் பொழியும் நிலவே அப்படின்னு சொல்லி, அதை சித்தர்கள் தான் சொல்லுவாங்க. அந்த அமுதம் பொழிஞ்சுக்கிட்டு இருக்குமா. அதனாலதான் நல்லா உனக்கு கவனிங்க, நம்ம மகரிஷி நம்மளுக்கு வடிவமைத்து கொடுத்த தன ஆகர்ஷண சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அப்ப அதுல பாயசம் காய்ச்சி வைப்பாங்க, இந்த நேச்சுரல் சர்க்கரை போட்டு. அப்ப பாயசம் காய்ச்சும் போது அது முன்னாடி வச்சுட்டு 108 முறை உங்களுக்கு தனாகர்ஷணம் சென்ற பின்னாடி அந்த பாயசத்தை பிறகுனா அந்த பாயசத்துக்குள்ள அமிர்தம் இருக்குமா, அந்த நிலவுனுடைய அது இருக்குமா. அப்ப அந்த இதை எடுத்து பருகும்போது அந்த அமுதமானது உடல்ல போகும்போது எப்படி இருக்குங்கிறது நீங்க நினைச்சு பாருங்க. அதெல்லாம் மறைபொருள், தெரியாது. செஞ்சு பார்த்த உடனேதான் நீங்களே அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை வரும்போதுதான் அதை உணர்வீங்க. வேத காலத்தில எல்லாம் இந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிறது பாத்தீங்களா, வேத காலத்துல. அப்ப அந்த முழு நிலவு, முதல் நிலவு வேத காலத்துல முதல் நிலவு எப்போ வரும்னா சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்துலதான் வருமா வேத காலப்படி. அந்த சித்திரை நட்சத்திரத்தில் அந்த நிலவு நல்ல பிரகாசிக்கும் போதுதான் அதை சித்ரா பௌர்ணமி என்று பெரிதாக கொண்டாடுகிறார்கள். நம்மளும் சித்ரா பௌர்ணமிக்கு தான் இல்லை அந்த குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போறோம். அந்த நாள் அவ்வளவு பெருமையான நாள். அதை சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க, சித்ரா பூர்ணமின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நாள் அது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமியினுடைய விசேஷத்தை அறிந்தவர்கள் குரு பூர்ணிமாங்கிற ஒரு இதை கொண்டு வருவாங்க. குரு பூர்ணிமான்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேதத்துல சொல்லப்பட்ட கருத்து தட்சிணாயனத்தில் வரும் முதல் பௌர்ணமி குரு பூர்ணிமானப்படும். இது எதுக்கு அந்த அந்த காலத்தை அவங்க இது பண்றான்னு கேட்டீங்கன்னா, சித்தர்களுக்கெல்லாம் தலைமை சித்தர் சிவன். அந்த சிவனே ஆதியில் யோகியாக இருந்திருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் ஆதி குருவாக மாறி தென் திசை நோக்கி அமர்ந்து தனது சப்த ரிஷிகளான தன்னுடைய சீடர்களுக்கு, சப்த ரிஷிகள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அகஸ்தியர், ஆங்கிரீஷர், காஸ்பர், புலஸ்தியர், வசிஷ்டர், கௌதமர், மார்க்கண்டேயர் ஆகியோர்களுக்கு இவர் முதலாக தனது ஞானத்தை போதித்தார். அந்த அந்த குரு பூர்ணிமால தான். பௌர்ணமி காலமே மனிதர்களுக்குள் இருக்கும் தெய்வீக தன்மையை மேம்பட வளர்க்க உதவும் காலம், ஆற்றலை அதிகமாக்கும் என்று சொல்லி இந்த பௌர்ணமியை நல்லா உணர்ந்து அந்த பௌர்ணமி நேரத்துல தவத்தை மறந்துடாம செய்யுங்க. நம்ம மகரிஷி சொல்லுவார், அமாவாசை காலத்திலும் சரி பௌர்ணமி காலத்திலும் சரி பஞ்சபூத நவகிரக தவங்களை செய்ய சொல்லுவார். ஏன் செய்ய சொல்லுவார் தெரியுங்களா? அந்த ஆகரண சக்திகளை புறம் இந்த பஞ்சபூதத்தை ஏன் சொல்றாரு, அந்த பஞ்சபூத தத்துவத்துக்கு எப்படி அவர் அதுக்கு சொல்லி அதை வடிவமைக்கிறாரு, நவகிரகங்களை எப்படி சொல்லி அதுக்கு வடிவமைக்கிறாரு, ஏன் அதை செய்யணும், அதில் இருக்கிற நன்மை என்னத்தி எப்படி என்னங்கிறத நம்மளுடைய தவ நுணுக்கங்கள்ல கொடுத்துட்டு வரப்போறோம். அது சிறப்பு தவங்கள்ல முதல்ல பஞ்சபூத நவகிரக தவங்கள் தான் வரும், அதை கொடுக்க போறோம். அடுத்தது வர்ற
31ஆம் தேதி வந்து சாந்தி தவத்தை பத்தி நம்ம தவ நுணுக்கங்கள்ல அதனுடைய சாந்தி தவன் சொன்னாரு. மகரிஷி அவரும் அவருடைய பரஞ்சோதி மகானும் அவருடைய குருவை சேர்ந்து கண்டுபிடிச்ச அந்த மகத்துவத்தினுடைய எல்லாம் சொல்லி அதனுடைய பலன் எப்படி செய்யணும், அதனுடைய நுணுக்கங்கள் என்னன்னு சொல்லி சாந்தி தவத்துல சொல்றேன். அதனால இன்னொரு தடவை சொல்றேன், பௌர்ணமி காலங்களில் மனிதர்களுக்குள்ளே இருக்கும் தெய்வீக தன்மையை மேம்பட வளர்க்க உகந்த காலம் பௌர்ணமி என்று கூறி இந்த பௌர்ணமி மகத்தை இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம கேள்வி பதிலுக்கு வந்திருக்கோம். அதனால நம்ம கேள்வி பதில் ஆரம்பிப்போம். நான் வணங்குகின்ற நாம் எல்லாருக்கும் குருவாகிய வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்னுள் அமர்ந்து உங்களிடம் உரையாடட்டும். கேள்வி பதில் ஆரம்பிக்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க நன்றி ஐயா, சிறப்பானது ஒரு சிந்தனை கொடுத்தீங்க. முதலாவதாக ராஜாராமன் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கேலக்ஸி M3 ராஜாராமன், வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ராம்நாத் ஐயா அவர்கள், வாழ்க வளமுடன் ஐயா. சார் வாழ்க வளமுடன். நீங்க சொன்னீங்க சித்தரோட இதெல்லாம் கரெக்டா நடக்குதுன்னு. பௌர்ணமி நீங்க சொல்ற மாதிரி பௌர்ணமியில தவம் பண்ணா நல்லாதான் இருக்கு. அன்னைக்கு போய் கொஞ்சம் எனர்ஜி வர மாதிரி தான் இருக்கு எனக்கு. அப்புறம் சார் இன்னொன்னு கேட்கணும், நம்ம பஞ்சபூத தவத்திலையும் சாந்தி தவத்தையும் எல்லா தவத்தையும் முடிக்கும் போது துரியத்துல முடிக்கணும் சார். இது 2 தவம் மட்டும் துரியத்துல முடிக்க மாட்டேங்கிறோம். அது என்ன காரணம்னு சொல்றீங்களா? எந்த துரியதம் எடுத்தா துரியத்துலதான் முடிக்கிறோம், சாந்தி தவம் எடுத்தா சாந்தியில தான் முடிக்கணும். பஞ்சபூதர் இதையே கம்பைன் பண்றீங்க எப்படி? அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, துரியத்துல எந்த தவம் இப்ப பஞ்சபூத நவக்கரம் செஞ்சுட்டு துரியத்துல போய் முடிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கொஞ்சம் அதை நல்லா விளங்கிக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லா தவமும் செய்யறீங்க, எந்த தவம் செய்தாலும் துரியத்துல முடிக்கிறது இல்லை. அந்த வாழ்த்துக்கள் கூறுகிறீங்களே இல்லையா, தன் வாழ்த்து. தவத்தினுடைய ஆற்றல் வந்து நிறைய இருக்கும் தவம் பண்ணி இல்லையா. அந்த 1/2 மணி நேரம் தவம் பண்றீங்க, தவ ஆற்றல் உடம்பு பூரா நல்லா இருக்கும். அந்த தவ ஆற்றலை முதல்ல யாருக்கு கொண்டு போய் சேர்ந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கும்போது மகரிஷி தன் வாழ்த்து, நம்ம செஞ்ச தவம் அந்த வாழ்த்து நமக்கே இருந்தா தான் நம்ம அடிக்கடி தவம் நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்க முடியுங்கிறதுனால தன் வாழ்த்துங்கிறது சங்கல்பத்தை கொடுக்குறாரு. அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்தது யாரு? நம்ம கொடுத்துட்டோம், நம்ம உடம்புல பாதி மனைவி, அந்த மனைவிக்கும் கொடுத்துட்டோம், அதுக்கு நம்ம ரத்தத்தோட இருந்தது பிள்ளைகள். இப்படி ஒண்ணுன்னா அழகா அந்த அதாவது சீர்தவம் முறையாய் செய்தேன் பாரு மகரிஷி. அந்த சீர்தவம், அந்த சீருன்னு சொல்லக்கூடிய வரிசை அப்படி கொடுத்துட்டு வருவாரு. இதெல்லாம் சொல்லும் போது தவத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதுதான் சொல்லும் பொழுது நம்ம வந்து துரியத்தில் நின்று இந்த வாழ்த்துக்களை சொன்னா அதுக்கு பல 1000 முடிக்கும் போது சொல்லணும் இல்லையா, துரியத்துக்கு வாங்க வாழ்த்து சொல்லணும்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க, அப்படியே கண்டினியூ பண்றாங்க. அருமையான கேள்வி, எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டோம். அந்த துரியத்துல நின்று சொல்லும் போதுதான், அதாவது மகரிஷி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு. சாதாரண அம்பு இருக்கு பாத்தீங்களா, அந்த அம்பை நான்ல அந்த அம்பை வந்து நான்ல விட்டு வில்லுல விட்டு இப்படி இழுக்கும் போது எவ்வளவு போர்ஸா போரும் பாருங்க. சாதாரணமா வச்சுக்கிட்டு இந்த அம்பை இப்படி விடுறதுக்கும் அந்த நான்ல கோர்த்து இப்படி விடுறதுக்கும் எவ்வளவு போர்ஸா போகும். அந்த மாதிரி எந்த வாழ்த்தையும் எந்த நிலையில நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, அதுல துரியத்துல நின்று செய்தால் அவ்வளவு 1000 மடங்கு சக்தி வாய்ந்தது ஐயா. அப்ப தவம் பண்ணலாம் துரியத்திலேயே. துரியத்துல தவம் செஞ்சா இன்னொன்னு நல்லா கேட்டுங்கய்யா, சித்தர்கள், மகான்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் அனைவரும் செஞ்சது ஆக்னையிலிருந்து துரியத்துக்கு வந்து துரியத்துலதான் நின்றுருக்காங்க. நம்ம மகரிஷி தான் அவ்வளவு கடுமையான அந்த தவத்தை எளிமைப்படுத்தி ஒண்ணு இறைநிலையை கொண்டு போறதுக்கு சிதர்களோட கலந்து யோக, அதாவது வந்து குண்டலினி யோக தவம், அது நம்ம இறைநிலையை பார்ப்பதற்கு அவனுடைய ரகசியங்களை அறிவதற்கு குண்டலினி யோகம், அது தனி குண்டலினி யோகம், அது ஒரு 4 வருது. அதுக்கப்புறம் இந்த குண்டலினி யோகம் செய்யறதுக்கு இந்த உடம்ப நல்ல தகுதியா வச்சுக்கணுங்கிறதுக்கு வேண்டியே வந்து சிறப்பு தவங்கள் 5, மொத்தம் 9 தவங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இறைநிலை உணர குண்டலினி யோக தவம், அந்த இறைநிலை உணர்வதற்கு அடிப்படையாக உடலை வளர்த்தி மனசக்தியை மன ஆற்றலை அதிகமாக்கிக் கொள்வதற்கு சிறப்பு தவங்கள். அவ்வளவுதான்.
வணக்கம். வாழ்க வளமுடன். சந்தேகம் புரிஞ்சதா இல்ல என்ன இருக்கா ஐயா? ஓகே, புரிஞ்சுதுங்க. தேவை எனக்கு எனக்கு 77 இயர்ஸ் ஆகுதுங்க. சந்தோஷம். எங்க இருந்துயா பேசுறீங்க? சென்னையிலே பேசுறேன் சார். சென்னையில இருந்து பேசுறீங்களா? வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். சார் சார் நேம் மறந்து போட்டு சார். பேராசிரியர் காமராஜ் சாத்தூர், விருதுநகர் சாத்தூர். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றியா. அடுத்ததாக V2070 பேசலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. பெங்களூர்ல இருந்து கவிதா ஸ்ரீனிவாஸ். ஹலோ, வாழ்க வளமுடன் அம்மா. கவிதா ஸ்ரீனிவாசன் அம்மா ஃப்ரம் பெங்களூர். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நன்றி சொல்லதா ஐயா. அந்த பௌர்ணமியோட மகத்துவத்தை சொன்னீங்களே, சூரியனுக்கும் பூமிக்கும் மத்தியத்துல வரக்கூடிய அந்த விசேஷம் ரியலி ரொம்ப ரொம்ப அருமையா இருந்ததுங்க ஐயா. அது என்னமோ தெரியல. இன்னைக்கு வந்து பௌர்ணமி, அதாவது பௌர்ணமி அன்றுதான் பெரும் பெரும் விசேஷங்கள் நடக்குதுமா. அதத்தான் வந்து நம்ம வேத காலங்கள்ல வந்து முழுமையான நாளும்பாங்க. அத குறையில்லாத நாள், முழுமையான நாள். பௌர்ணமி பார்த்தாச்சுன்னா வேற எந்த குறையும் இருக்காதும்பாங்க. அதனால அவ்வளவு விசேஷமான நாள் அது. அந்த விசேஷமான நாள்ல தான் சித்தர்கள் வந்து எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆள்களும் வேற எதுவும் சந்தேகம் இல்லையா உங்களுக்கு? இல்ல ஐயா, நீங்க அவ்வளவு தெளிவா சொல்றீங்க. உங்களை மறுபடியும் சந்தேகம் கேட்கறதுக்குலாம் ஒண்ணு இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. கிருபாநிதி அம்மா மதுரையா, சென்னையா, காரைக்குடியா? ஐயா காரைக்குடியில ஒரு கோயிலுக்கு வந்தேன். அப்படியே வெளியே உட்கார்ந்து உங்க ஸ்பீச்ச கேட்டுட்டு வீட்டுக்கு போலான்னு உட்கார்ந்துருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். சந்தோஷமா. வாழ்க வளமுடன். அப்ப நீங்க நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுக்கிட்டேதான் பஸ்ல கார்ல வந்தேன். நீங்க பௌர்ணமியை பத்தி இவ்வளவு விவரம் சொன்னவங்க அமாவாசையை இழுக்கவே இல்லை. அமாவாசை இப்ப எங்க வீட்டுல எல்லாம் எங்க அம்மா எல்லாம் அமாவாசைக்கு தான் மறுநாள் கூட வெட்ட மாட்டாங்க. அது என்னமோ இளம்புறைம்பாங்க. அந்த அமாவாசை அன்னைக்கு மரம் வெட்டுறது, செடி வைக்கிறது, இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஐயா. அது அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு உள்ள சக்தி இருக்கா, இல்ல அதுல வேற ஏதாவது வேற இருக்கா ஐயா? அது ஒண்ணு. ரெண்டாவது, இந்த தவம் செய்யும் போது ஆன்மா ஆத்மா, அந்த ஆன்மாங்கிறது நம்ம உடம்போட இறப்புக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஆத்மாங்கிறது இறப்புக்கு பின்னாடின்னு நினைக்கிறேன். இந்த தவத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இருக்காயா? ரெண்டு கேள்விதாயா. நான் அப்படியே அதோட உங்களுக்கு கேட்டுக்கிட்டே உங்களுடைய முதல் கேள்வி அமாவாசையை பற்றியது இல்லையா? ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குதுயா, நல்லா கேக்குது, சிறப்பா கேக்குது. ஒரு ஒரு பெரிய ஜோதிடர் ஒரு பத்திரிகையில் எழுதியிருந்தார். அவர் ஒரு கேள்வி கேட்டாங்க அவர்கிட்ட. ரொம்ப பெரிய தமிழ்நாட்டுல ராஜகோபால் ஐயங்கார்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர்கிட்ட கேக்குறாங்க, அதாவது பௌர்ணமி காலங்கள்லயே எல்லாம் செய்யறாங்க, அமாவாசை காலங்கள்ல ஏன் எதுவுமே செய்யறது இல்லை? ஏன் கல்யாணம் பௌர்ணமி காலங்கள்ல வைக்கிறது காட்டிலும் அமாவாசை காலங்கள்ல வச்சா ஏன் அப்படின்னு சொல்றாங்க கல்யாணத்தை? அதுக்கு அவர் கொடுத்த விளக்கம் இது என்ன கிட்டத்தட்ட 15-20 வருஷத்துக்கு இல்ல, அது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல இருக்கிறது நான் படிச்சது. அதை ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு மிக நன்றி. என்ன காரணம், என்ன சொல்றாரு அவருன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்யாணம், ஒரு திருமண நிகழ்வு அன்னைக்கு மணவரையில வந்து எப்பொழுது அவங்க வந்து அந்த மணவரையில உக்காந்து யாகம் மாதிரி அந்த நெருப்பு வளர்த்தி குண்டை மாதிரி போட்டு வளர்த்தி செய்யறாங்களோ அப்பொழுதெல்லாம் வந்து தேவர்கள் இருந்து எல்லாருமே அங்க பிரசன்ன ஆயிருப்பாங்களாம். அது போக அவருடைய தாய் தந்தையர்களும் அங்கதான் இருப்பாங்களாம். நல்லா கவனிக்கணும். கல்யாணத்தன்னைக்கு சாதாரண நாள்ல குறிப்பிடாம இப்ப முகூர்த்த நாள் தானே நம்ம வச்சிருக்கோம். கேலண்டர்ல எவ்வளவு முகூர்த்த நாள் இருக்கு. அவ்வளவு முகூர்த்த நாளையும் எத்தனை தமிழ்நாட்டுல இருக்கல எல்லா எங்க இருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை பேர், கிறிஸ்டியானிட்டி முஸ்லீமை விட்டுருங்க, நம்ம இந்து மதத்தை பத்தி பேசுவோம். அவங்க கல்யாணம் செய்யும் போது அந்த அந்த இதுல வந்து தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மணவரை சுத்துவாங்க. எல்லா சாங்கலிங்களும் பண்றாங்க இல்லையா? எல்லா இதுகளும் பூஜை முறைகளும் பண்ணும்போது வந்து தேவர்கள்ல இருந்து எல்லாருமே வந்து அவர்களுடைய தாய் தந்தையர் முன்னோர்கள் பூரா அங்க இருப்பாங்களாம் அந்த மணவரையில். அதனால இன்னைக்கும் பாருங்க, தெற்கு பகுதியில வந்து சில குறிப்பிட்ட வகுப்பினர் வந்து ஐயரை கூப்பிடுறாங்களே இல்லையோ,
அவங்கள வச்சு வேத விற்பனர்களை வச்சு யாக நடத்தி பூஜை அந்த மந்திரங்கள் சொல்லி பண்றாங்களோ இல்லையோ, அவர்களுடைய தாய் தந்தையர்களை வந்து போட்டோவை வச்சு அதுக்கு முன்னாடி ஆமா, வச்சு அவங்க எங்க தாலி வீட்டுல கூட கட்டுறாங்க. ஆமா எங்க வீட்டுல கூட அதெல்லாம் உண்டு. அது யார் என்று அது நடந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கிற காலத்துல ஒரு ஐதீக மரபு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதே நாள்ல வந்து அமாவாசை என்று என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முன்னோர்கள், அதாவது நம்ம மரபா ஐதீகமா வந்துகிட்டு இருக்கிற அந்த நிகழ்வை சொல்றேன். முன்னோர்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை அன்னைக்கு தான் நம்மளுடைய நம்ம அதாவது முன்னோர்கள் வந்து தனக்கு உணவு வேணும், தனக்கு அமைதி வேணும்னு சொல்லி ஆற்று ஓரங்கள்ல தான் அந்த ஆன்மாக்கள் நிக்குமா. ஓ அது எப்போ நல்லா கவனிங்க. ஆன்மாவுடைய நிலை வந்து எப்ப தெரியுமா? இருட்டுல இருக்கும், பச்சை பசை போன்ற மரங்களில் இருக்கும், இருட்டான நீர் நிலைகளில் இருக்கும். அப்ப அந்த ஆன்மா என்பது இருட்டோட சம்பந்தப்பட்டது. அது எதை சார்ந்து இருக்கிறதோ அதுவாக மாறும் ஆன்மாவினுடைய குணம். அப்ப அது என்ன பண்ண தெரியும்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எப்பொழுதுமே அந்த ஆற்றங்கரையில் ஓரத்துல இருப்பாங்க வைப்பாங்க அப்படின்னு ஒரு ஐதீகம். அந்த நாள் தான் அவங்களுக்கு திதி கொடுக்குற நாள். ஸ்பெஷல் திதி தெரியலன்னா அமாவாசை அன்னைக்கு எங்க ஆத்துல போய் கொடுப்பாங்க. அப்ப அமாவாசை என்று ஏன் திருமணம் செய்வதில்லை என்றால், தாய் தந்தையர்கள் வந்து அந்த ஆற்றோரங்களில் அமாவாசை அப்போ இந்த இருட்டுல இருக்கிறதுனால இந்த மண்டபத்துக்கு அவங்க வந்து இந்த திருமணம் நடக்கின்ற அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க அந்த காலத்துல. அதனால அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட வேணும்னு சொல்லிதான் பௌர்ணமி காலங்கள் மற்ற காலங்கள்ல செய்யறது. புரியுதுங்களா? நல்லாவே புரியுது. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அது ரெண்டாவது என்ன வந்து அமாவாசை காலங்கள்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இருளோட சம்பந்தப்பட்டதுனால அந்த மாதிரி நேரங்கள்ல உடல் தொந்தரவுகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக்கிரும். அமாவாசை என்பது உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு காரணம் இருக்கும். ஆனா பௌர்ணமி என்பது மூளை சம்பந்தப்பட்ட காரணம் இருக்கும். ரத்த ஓட்டம் அதிகமாகும் போது மூளைக்கு போகும்போது, மூளை செல் போகும்போது, உங்கள் மூளை விரிவடையும் போது எண்ணங்கள்லாம் அப்படியே நல்லா இருக்கும், தெய்வீக எண்ணமா வரும். அதனாலதான் அவங்க சொல்றாங்க. ஆனா அமாவாசை காலங்கள்ல இருட்டா இருக்கிறதுனால அந்த காரணத்தினால் எந்த விதமான நல்ல செயல்களும் அவர் செய்வதில்லை என்பது இந்து மதத்தில் இருக்கிற ஒரு ஐதீக நம்பிக்கை. அதனாலதான் வந்து ஏதாவது வந்து போர் நிகழ்வதற்கு அந்த நாள்லதான் தேதி குறிப்பாங்க. அதனால அமாவாசை என்பதை யாரும் அப்படி இது பண்ணிக்கிறதுல, அந்த உடல் சம்பந்தப்பட்ட ஏதாவது அதிகமான பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த ஆக்ன சக்தி, அமாவாசையினுடைய ஆக்ன ரொம்ப அதிகமா இருக்கும். மகரிஷி சொல்லுவாரு, அந்த மாதிரி நேரங்கள்ல தான் விரதம் இருக்கணும் பாரு. அதுக்கு மௌனம் காக்கணும், இதுக்கு விரதம் இருக்கணும். கண்ட உணவெல்லாம் அமாவாசையில தின்னோம் அப்படின்னா ரொம்ப பிரச்சனைகள் ஒண்ணு. வாழ்க வளமுடன். ஓகே, ரொம்ப ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா, நன்றிகள் அம்மா. அடுத்ததாக அங்கேயர் கன்னியம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. நேர்ல பாக்குற மாதிரியே இருக்கு ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. பௌர்ணமியை பத்தி நல்லா பேசுனீங்க, நல்லா இருந்தது. சூரியனும் சந்திரனும் நடுவுல பூமி வர்றப்பதான் இந்த மாதிரி நல்லா, இந்த விளக்கம் வந்து நான் இப்பதான் புதுசா கேக்குறேன். நல்லா இருக்குதுய்யா, நல்லா விளக்கம் கொடுத்தீங்க ஐயா. அந்த பௌர்ணமி அன்னைக்கு ஐயா வெட்ட வெளியில உட்கார்ந்து தவம் செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது ஏன் ஐயா? அதுதான் என்னோட. தவம் செய்யும் போது நீங்க மனசை ஒருநிலைப்படுத்தினீங்கன்னா வான்காந்த ஆற்றல் வந்து குவியும் இல்லையா? ஆமா. அது நேரடியா வந்துச்சுன்னா உங்க உடம்பு தாங்குமா? தாங்காது இல்லையா? ஆமா. அப்போ ஒரு இடத்துல வந்து அது எப்படி பூமியில வந்து வெறும் உடம்புலயே எதுவும் இல்லாம விரிப்பு இல்லாம தவம் செய்யக்கூடாதுன்னு மகரிஷி சொல்றாரு. காரணம் என்ன? அந்த புவி ஈர்ப்புனுடைய விஷயம், அந்த கதிர் இயக்கம் டைரக்டா நீங்க தவம் பண்ணும் போது ரொம்ப கதிர் இயக்கம் வந்துடக்கூடாது, ஒரு அளவுதான் இருக்கணும். அப்ப அந்த கதிர் இயக்கம் வராது ரொம்ப வந்துடக்கூடாதுங்கிறதுக்கு வேண்டிதான் துணியை விரிச்சு அதுல உட்காந்து தவம் செய்யறோம். அது தடுக்குதா? ரெண்டாவது காந்த ஆற்றல், வான்காந்த ஆற்றல் வந்து அதிகமா வரும்.
எப்பொழுதெல்லாம் உன்னை பற்றி நினைக்க ஆரம்பித்தீர்களோ அப்பொழுதெல்லாம் அந்த மனம் வந்து வெற்றிடமாகும் போது எந்த வெற்றிடமாகுதோ அதுல இருந்து நிறைய உள்ள வர ஆரம்பிச்சிடும். அதாவது ஒன்றை நினைக்கும் பொழுது உங்களுடைய சக்தி மட்டும் வெளியே போறது இல்லை, அந்த சக்தியோட சேர்ந்து உயிராற்றலும் சேர்ந்து, உயிராற்றல் இருக்கிற இடம் தானே ஜீவகாந்தம். எந்த பொருளை நீங்க பாக்குறீங்களோ அந்த பொருளாகவே வடிவம் எடுக்கிறோம். அதான மகரிஷி சொல்றாரு. அப்ப அந்த பொருளாகவே வடிவம் எடுக்கும் போது நம்மளுடைய சக்தி தானே, உயிர் சக்தி தானே வெளியே போகுது. அந்த உயிர் சக்தி வெளியே போகும்போது அதோடு சேர்ந்து தானே உயிர் சக்தியும் ஜீவகாந்தம் ரெண்டு ஒண்ணு தானே. அது அந்த உயிர் சக்தி எவ்வளவு அழுத்தம் அளவு எல்லாம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜீவகாந்தம் இருக்கும். அப்ப நீங்க உயிர் சக்தியை வெளியிடும் போது ஜீவகாந்தமும் போகுது. அதனால ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன், சூக்கும வெளிப்பாடும் பாரு. நீங்க சூக்கும வெளிப்பாடு வெளியே போயிடுச்சு அப்படின்னா அதை நிறைப்பதற்கு வந்து டக்குன்னு வான்காந்தாற்றல் உள்ள வரும். அதான் இது வந்து கண்ணாடி தவத்தினுடைய தத்துவம். தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி பண்றோம் இல்லையா, அதான் இது இந்த தத்துவம் அது. அப்ப நீங்க வெளியே வந்துட்டு நீங்க இது பண்ணிட்டு நல்ல தவம் செய்யும் போது உங்களுக்கு சூக்கும வெளிப்பட போக போக உள்ள வந்து நிறைய இறங்குச்சு அப்படின்னா அது வந்து உடல்ல கொஞ்சம் இது பண்ணுமே இல்லையா. வெட்ட வெளியில பண்றது வந்து உடம்பு தாங்காது. ஆனா சித்தர்கள் மலையில செஞ்சாங்கன்னா அவர்களுடைய உடல்நிலை வேற. அவங்க எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அவங்க சித்த வைத்தியத்துல ஆயுர்வேதத்துல எல்லாத்துலயுமே திகழ்ந்திருப்பாங்க. எது எது எந்த காலத்துல என்ன செஞ்சோமோ அது. இப்ப சாதாரணமா நீங்க மூச்சு பயிற்சி பிராணாயாமம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உடல் உஷ்ணம் ஆயிடுச்சுன்னா சாயந்தரம் பால் குடிக்கணும், இல்லைன்னா உடல் உஷ்ணத்தை தளிக்கிறதுக்கு ஏதாவது செய்யணும் தவிர்ப்பதற்கு. எவ்வளவோ வைத்திய முறைகள் இருக்கு. அதுல இது ஒண்ணு. நம்ம வந்து என்ன செய்யறோம்னு கேட்டீங்கன்னா இது செய்ய வேண்டாம், இது செய்யணும் அப்படின்னு. அது மகரிஷி வந்து 10 விதமான ஒழுக்க நெறிமுறைகள் யோக சாதனையாளருக்கு, எஸ்பெஷலி குண்டலினி யோக சாதனையாளருக்கு 10 விதமான ஒழுக்க நெறிமுறைகளை சொல்லியிருக்காரு. அதுல ஒண்ணு வெத்துடம்பாய் தான் இருந்து வெளித்திருதல் பாரு. தவம் நல்ல குண்டலினி யோக தவம் செய்யறவங்க வெறும் உடம்போட வெளியே போக கூடாது பாரு. அதுல இருந்து புரிஞ்சுக்குங்க ஏன் நம்ம வெட்ட வெளியில செய்யக்கூடாது. லேசா தலைவலி மழையில நனைஞ்சாலே உங்களுக்கு வந்து தலைவலி வந்துடும். நமக்கு வெயில் அதிகம் அடிச்சாலும் தலைவலி வந்துடும். இதெல்லாம் தாங்கணுமா இல்லையா? அப்ப கண்ணுக்கு தெரியாத அந்த சக்தி வந்து உள்ள அதிகமா ஏறிடுச்சுன்னா தவக்கணல் அதிகமாகும். அந்த தவக்கணல் அதிகமாகிறதுக்கு தான் சாந்தி தவம் வந்திருக்கு. அது நம்ம சாதாரண இடத்துல சேர்ந்து கூரைக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருந்து செய்யும் போதே தவக்கணல் இப்படி வரும்போது நீங்க வந்து வெட்ட வெளியில செஞ்சீங்கன்னா தவக்கணல் எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. அடுத்த கேள்வி. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. அடுத்ததாக குருவம்மாள் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. குருவம்மாள் அம்மா பேசுங்க. வாய்ப்பு கொடுக்க நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா, மிக சிறப்புங்க ஐயா. அப்பா பௌர்ணமியை பத்தி இன்னைக்கே பௌர்ணமி மாதிரியே இருக்குங்க ஐயா. ஐயா என்னோட வரைய கேட்ட உடனே இன்னைக்கு பௌர்ணமியோ அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது எனக்கு. அப்புறம் ஐயா பௌர்ணமி இப்ப நீங்க சொன்னீங்க அமாவாசை பௌர்ணமியை பத்தி. பௌர்ணமி நாட்களிலும் சில பேர் வந்து இந்த திருமணங்கள்லாம் அவ்வளவா நடக்குதுங்களா? நடக்கிற மாதிரி தெரியல. நடக்குமே, பௌர்ணமி நேரத்துல நடக்கலாமே, திருமணங்கள் நடக்கலாமே. அதனால பௌர்ணமி வைப்பாங்க, 1-2 பேர் வைப்பாங்க. நம்ம ஆடி மாசத்துல திருமணமே வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. ஆனா ஒரு குரூப் ஆடி மாசம் தான் திருமணம் வைக்குது. அதனால அதான் திருமணங்கள் வந்து இப்ப அதுவும் ரொம்ப முக்கியமான நாள் தானே. அதனால வந்து கலியுகம் ஆரம்பிக்க எல்லாமே தலைகளை ஆரம்பிச்சு 2000-2500 வருஷம் ஓடிருச்சு. அதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் 3000 சில்லற வருஷங்கள் இருக்கு. இந்த 2000 மொத்தம் 5000 சில்லற வருடங்கள் கலியுகம். 4,32,000 மனித வருடங்கள் கலியுகம். இதுல வந்து 2500 தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் இப்பவே நம்மளால தாங்க முடியல. இன்னும் எப்படி போகும்? அதுக்குத்தான் வந்து மகரிஷி வந்து தவம் தியானங்கள் எல்லாம் அப்படியே இது பண்ணி வச்சுக்கோ. வேத காலத்துல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டுன்னா 4 வேதம் இருக்குல்ல, ரிக், யஜுர், சாம, அதர்வன. சாம வேதங்கிறது என்னன்னு நினைக்கிறீங்க? இசை. அந்த இசையின் மூலமாக சப்தமா மந்திரங்களை சொல்லி 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 இந்த கலியுக புருஷனை எந்திரிக்க விடாம அமுக்கிறதுக்கு தான் அந்த மந்திரங்கள் அப்படிம்பாங்க வேத விற்பனர்கள்.
சரிங்க சார். அதுக்குன்னே ஒரு வேதம், இசை அமைச்சு பாடுறதுக்குன்னே ஒரு வேதம், இதெல்லாம் நிறைய இருக்குமா வழி. யாரு நம்ம இப்ப கேட்கறதே எத்தனை பேர் கேட்கறீங்க? அதை எத்தனை பேர் கேட்கறவங்க? நல்வழிப்படுவதற்கு ஆள் இல்லை, படுத்துவதற்கும் ஆள் இல்லை, வந்து அதை திருந்துவதற்கும் ஆள் இல்லைங்கும் போது நம்ம என்ன செய்ய முடியும்? இப்படிதான் போகும். ஒரு சமயம் பௌர்ணமி நாள் வந்து நிறைஞ்ச ஆக்ரண சக்தினால் அந்த நாள் வேண்டாம், அது நல்ல காரியங்கள் செய்ய நல்லா இருக்கும். நல்ல திருமணம், ஒரு மனம் இருமணம் இணைகிறதும் நல்ல காரியம் தானே, இதுல என்ன இருக்குதுல? அது மற்ற முகூர்த்த நாட்கள் மாதிரி அங்க இல்லைன்றதுக்காக கேட்டேங்க. இல்ல, அது ரொம்ப இன்னும் உள்ள போனோம்னா நிறைய அதுக்கு உதாரணங்கள் அதெல்லாம் சொல்லணும். மகரிஷி என்ன சொல்லுவாங்க, ஒரே பௌர்ணமி காலங்கள்ல தான் விந்து பூரிப்படைந்திருக்கும் பாரு மகரிஷி வார்த்தை சொல்லுவார். அந்த காலங்கள்ல விந்து நல்ல பூரிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பௌர்ணமியில் பிறந்தவர்கள் வந்து ரொம்ப பௌர்ணமியில பிறந்திருக்காமா, ரொம்ப பெரியவனா விசேஷமா நல்ல அழகானவனா வருவாமா, மக்களுடைய மனத்தை கொள்ளையுள்ளக்கூடிய அளவுக்கு வருவாமா அப்படின்னு சொல்றது இல்லையா? பொதுவா பௌர்ணமி நல்ல நாள், அது ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு மாதிரி விரதங்கள் வச்சிருப்பாங்க. வாழ்க வளமுடன். வேற கேள்விமா? வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள் அம்மா. அடுத்ததாக ஜமுனா ராணி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஜமுனா ராணி அம்மா வாழ்க வளமுடன். அடுத்து இந்த கேலக்ஸி முதல்ல வந்தவர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன், அவர் கொடுங்க ஒரு என்ன கேள்வி. அடுத்தது ராஜாராமன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அவரது அன்மியூட். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா முதல்ல என்னமோ மிஸ் ஆயிடுச்சு, கிடைக்கல, இப்ப கிடைச்சிருக்கு. நன்றியா. நன்றி. வாழ்க வளமுடன். அதான் பார்த்தேன் இந்த கேலக்சின்னு, இந்த உங்க பேர் இருந்தா நான் அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பேன். பேர் இருக்குன்னு மேல இந்த கேலக்சிங்கும் போது, கேலக்சின்னா நமக்கு பிரபஞ்சம் இல்லையா? இது கேலக்சி என்பது வந்து எப்படிப்பட்ட இது? சொல்லுங்க ஐயா. ரொம்ப அருமையான அறிமுகம் கொடுத்தீங்க பௌர்ணமி பத்தி. அதுல ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ண என்னன்னாக்கா, இந்த தனாகர்ஷண பூஜை பண்ணும்போது பாயசம் பண்ணனுடைய தாத்பரியம் சொன்னீங்க. அதுலதான் வந்து சந்திரனுடைய அமுத கிரணைகள் வருதா சொன்னீங்க. புது விஷயமா இருந்தது ஐயா. ரொம்ப ரொம்ப நல்ல தத்துவம் சொன்னீங்க அன்னைக்கு. ரொம்ப நன்றியா. சொல்லுங்க உங்க பதில், உங்க கேள்வி. இப்போ தவத்தை பத்தி இருக்கு, எல்லாம் நான் 2 கேள்வி கேட்கலான்னு இருக்கேன்யா. 2 நிறைய கேளுங்க, கேள்விக்கு வேண்டியதான் கேட்கிறேன். ஏன்னா முதல் கேள்வி என்னன்னாக்கா, இப்ப நம்ம சாந்தி தவம் பண்ணும் போது அதிக தவ ஆற்றலா தவ கணலா குறைக்கிறதுக்கு பண்றோம். என்ன டவுட்னா, தவ ஆற்றல் அதிகமா தவ கணல் அதிகமா, எது ஜாஸ்தியா இருக்கு? தவ ஆற்றல் அதிகமாச்சுன்னா தவ கணல் வரத்தான் செய்யும். தவ ஆற்றல்னா ஒரு உடம்புல ஒருத்த வந்து தவ ஆற்றல் உண்டாகணும் தவம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா தவ கணலும் கூடும். தவ கணல் என்பது வந்து, கணல் என்பது உஷ்ணம். தவத்தால் ஏற்படுகிற உஷ்ணம் தவ கணல். சொல்லுங்க, அதுல என்ன டவுட் சொல்லுங்க. அதுல என்னன்னா, இந்த வெள்ளிக்கிழமையில மட்டும் சாந்தி தவம் மன்றத்தை சொல்ற போது சில சமயங்கள்ல வந்து துக்க நிகழ்ச்சிகள் நாயை பண்டி போது மூலாதாரத்துல மனசு வைங்கிறாரு. மூலாதாரத்துல மனசு வைக்கிறதுக்கும் சாந்தி தவம் பண்றதுக்கு என்ன வேறுபாடு? அருமையான கேள்வி. அதாவது முதல்ல நீங்க புரிஞ்சுக்கிற வேண்டியது, சாந்தி தவம் என்பது வேறு, சாந்தி நிலையில் இருப்பது என்பது வேறு. அந்த வார்த்தையை புரிஞ்சுக்குங்க நீங்க முதல்ல. சரி, சொல்லுங்க. சாந்தி தவம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன அந்த தவ ஆற்றல் செஞ்சு 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 அந்த தவ கணலை குறைப்பதற்கு சாந்தி தவம். சரி, புரியுதுங்களா? அந்த சாந்தி தவத்தினால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தவக்கணல் வந்து செய்யும் பொழுது, தவக்கணல் என்பது நம்மளுடைய உயிர் ஆற்றலை மூலாதாரத்திலிருந்து மூளை வரைக்கும் கொண்டு போறோம். அப்படி கொண்டு போகும்போது அந்த உயிர் துகள்களுடைய சிதறல்கள் அதிகமா மூளையிலையும் மூலாதாரத்திலையும் இருக்கும். எப்பவுமே ஒரு பொருளை நினைச்சிட்டு அப்படியே போனீங்கன்னா மொத்தமா அப்படியே வலிச்சுட்டு போகும். திடீர்னு ஏதாவது ஒரு எண்ணம் லேசா விலகுச்சுன்னா அந்த இடத்துல பிரேக் ஆகும் இல்லையா? பிரேக் ஆனா என்ன, உயிர் சிதறல், உயிர் துகளினுடைய சிதறல்கள் அங்கங்க நிக்க ஆரம்பிச்சிடும்.
ஆமா ஆமா. புரியுதுங்களா? அப்ப மூளையானது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஓரளவுக்கு தான் அந்த உயிர் துகளினுடைய கொள்ளளவு அது எவ்வளவு இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் இருக்கணும். அதிகமாயிருச்சுன்னா அந்த அழுத்தமானது மூளையினுடைய ஒரு அழுத்தத்தை உண்டு பண்ணி அது மூலியமா கண் எரிச்சல், கண்ணு சிவக்கிறது, தலைவலி இதெல்லாம் வர ஆரம்பிக்கும். சரி. இப்ப அதுக்கு என்ன பண்றது கேட்டீங்கன்னா, அந்த அதிகப்படியான அந்த உயிர் துகள்கள் மூளையில் இருக்கும்போது அந்த உயிர் துகள்களை என்ன பண்றதுன்னா, அது அப்படியே நேரா முதுகுத்தண்டினுடைய சுழுமுனை நடு எப்படி தவத்துக்கு போனோமோ அதே மாதிரி அதை கீழே இறக்கி மூலாதாரத்துக்கு கொண்டு வர்றது. அப்படி மூலாதாரத்துக்கு கொண்டுட்டு வரும்போது மூலாதாரத்துல வந்து உயிர் துகள்கள் அதிகமாக சேரும் இல்லையா? அப்படி அதிகமாக சேர்ந்த உயிர் மூளையிலிருந்து கொண்டு வந்திருக்கின்ற அந்த உயிர் துகள்களும் ஏற்கனவே இருக்கின்ற உயிர் துகள்களும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா உயிர் துகளினுடைய கொள்ளளவு அங்க கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இல்லையா? எக்ஸஸா இருக்கும் இல்லையா? எக்ஸஸ். ஆமா, கண்டிப்பா. அந்த எக்ஸஸ நீங்க சாந்தி தவம் மேல அந்த உயிர் துகள்கள் அதிகமா இருக்கிறதுல அந்த மனசை வச்சு நீங்க அத மேலேயே இருந்தீங்கன்னா அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மனசுனால வந்தது தானே அந்த உயிர் துகள், மனசுக்கு வச்சுதானே வந்திருக்கு. அது மன ஆற்றலினால் பெற்ற அந்த உயிர் துகள்களை அந்த ஆற்றலை அப்படியே உயிர் ஆற்றலாக மாற்றுவதுதான் சாந்தி தவம். நல்ல சூப்பர் விளக்கையா. புரியுதுங்களா? அப்படியே உயிர் ஆற்றலாக மாற்றுவது சாந்தி தவம். மன ஆற்றலை அந்த உயிர் துகள்களுடைய அதிகப்படியான உயிர் துகள்கள் மூலாதாரத்தில் வந்து சேமித்திருக்கிறது, தேங்கி கிடப்பதை அப்படியே நீங்க அது மேல மனசு வைக்க 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 அது என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா அது உங்கள் உடல் ஆற்றலாக மாற்றப்படுகிறது. உடல் ஆற்றல் உடல் பலமா? ஆமா, உடல் ஆற்றல்னா என்ன? செல்கள்ல போய் சேர்ந்துச்சுன்னா செல் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா, ஐம்புலன்கள் நல்லா இருந்துச்சுன்னா நீங்க வயசான காலத்திலயும் நல்லா நாக்க ருசியா கேட்பீங்கல்ல வீட்டுல. அப்புறம் இப்போ கூட வீட்டுல போன்ல கேக்குறேன். ஆமா, அது இது பண்றது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க செல்லுகள்ல போய் சேருது. மூக்கு செல்லுல போய் நல்லா ரிச் ஆச்சுன்னா என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா எத்தனை வயசானாலும் இந்த நுகரும் சக்தி வரும். காதுகள்ல போயிடுச்சுன்னா 90 வயசு 99 வயசுல வரைக்கும் பாத்தீங்கன்னா காது நல்லா கேட்கும். அந்த செல்கள்ல போய் நிறைஞ்ச உடனே என்ன சொல்லுவாங்க, ஏய் பார்த்து பேசு, அந்த கிழவனுக்கு நம்ம எவ்வளவு தூரம் இருந்தாலும் கேட்கும்யா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? என்ன சில பேருக்கு வந்து என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா சில பேருக்கு வந்து உடம்புல வந்து செல்லு வந்து முதல் புலன் தானே தொடு உணர்வு. சில வயசானவங்க கட்டில படுத்திருந்தாங்கன்னா எறும்பெல்லாம் அப்படியே மேல ஏறும், பார்த்திருக்கீங்களா? உணர்வு இருக்காது. ஆனா இது சக்தி, ஜீவகாந்த சக்தி அதிகமா அங்க இருந்துச்சு அப்படின்னா அது உடல்ல வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்ப தெரியும் போது என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்து இதுதான் உடல் ஆற்றல், இதுல கொண்டு போய் சேர்த்துறது. செல்கள் இருந்தா தானே நல்ல கண் செல் இருந்தாதான் கண்ணு நல்லா பார்க்கும், வாய் செல் இருந்தாதான் ருசி செய்யும், மூக்கு செல் இருந்தாதான் நுகரும், காது செல் இருந்தாதான் நல்லா கேட்கும் இல்லையா? இதானே உடல் ஆற்றல். நல்ல அருமை வழக்கையா. வெரி குட். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு சக்கரமும் ஒவ்வொரு இயக்கத்துக்கு உண்டானது. மூலாதாரம் மண்மயம், சுவாதிஷ்டான நீர்மயம், மணிப்பூரக நெருப்பு மையம், அநாகத காற்று மையம், விசுக்தி விண்மயம், இதெல்லாம் இந்த சக்தி ஆகும்போது அந்தந்த ஐம்பூதங்களுடைய சக்தி உடம்புல அதிகமாகும். ஓகே ஓகே, வெல் டன். நல்லா இருக்கியா? அடுத்த கேள்வி போலாமா? போகலாம். இப்ப இந்த கேள்வியில ஒரு இது சொன்னேன், சாந்தி தவம் செஞ்சுட்டீங்க, சாந்தி நிலைக்கு நான் விளக்கம் சொல்லணும் இல்லையா? இன்னும் வரல நீங்க. அதான் சொல்றேன் கேளுங்கிறேன். மகரிஷி கிட்ட போய் ஒரு அம்மா கேக்குறாங்க, ஐயா நானுடைய வந்து மாத காலங்கள்ல பூ பெய்தும் காலங்களில் வந்து நான் வந்து சாந்தி தவம் செய்யலாமா அல்லது சாந்தி தவம்? அவர் சொல்லுவாரு, பூப்பு காலத்தில் இதற்கென அமர்ந்து மெய்தவ விளக்கம் ஆற்றக்கூடாது அப்படிம்பாரு. அதற்கு பதிலாக, புரியுதுங்களா, அதற்கு பதிலாக சாந்தி நிலையில் மனதை வையுங்கள். அப்படின்னா நீங்க உட்காந்து அந்த இறை வணக்கம் குரு வணக்கம் அப்படி தவம் செய்யறோம் இல்லையா, அப்படி செய்யாம
நீங்க என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் ம். அந்த சாந்தியில அந்த மூலாதாரத்துல மனசை வைங்கன்னு அர்த்தம். ஓ, டைரக்டா சொன்னோம். டைரக்டா எந்த இது வேண்டாம், டைரக்டா மூலாதாரத்துல போய் மனசை வச்சுக்குங்க. மனசை வச்சுக்கிட்டு நீங்க வந்து என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா சாந்தி நிலை. அப்படி நினைக்கும் போது உங்களை அறியாம ஆட்டோமேட்டிக் என்னன்னா உடம்பு குளிர்ச்சியாகவே இருக்கும், உஷ்ணத்தை கொடுக்காது. ஓ, ஓகே ஓகே, நல்ல எக்ஸ்பிளனேஷன். அப்ப உடம்பு உஷ்ணமா குளிர்ச்சியா கொடுக்கும் அப்படின்னா உங்களுடைய சக்தி வேஸ்ட் ஆகாது. ஏன்னா இந்த பூப்பு காலங்கள்ல வந்து வெளியே போய் தானே சக்தி அவங்களுக்கு ரொம்ப இழப்பு இருக்கும் இல்லையா? ஆமா ஆமா. சக்தி இழப்பு இருக்குமா இல்லையா? ஆமா ஆமா. அந்த மாதிரி சக்தி இழப்பு இருக்கிற காலத்துல நீ சாந்தி தவத்துல நின்னா அந்த சாந்தியில இருக்கக்கூடிய அந்த ஆற்றலானது, அதிகமான அந்த உயிராற்றல் சக்தியானது உடல் பூரா பரவி அந்த குளிர்ச்சியை கொடுத்து அந்த சக்தியை மெயின்டைன் பண்ணும். அதனாலதான் அவர் மகரிஷி சொல்லுவாரு, பெண்கள் தூரமான காலங்களில் அவர்களிடம் நின்று கொண்டு பேசும் பொழுதோ, ஒரு நாயினுடைய அருகில் நிற்கும் பொழுதோ, பன்றியினுடைய அருகில் நிற்கும் பொழுதோ, பிணங்களினுடைய பக்கத்தில் போய் நிற்கும் பொழுதோ சாந்தியில மனசை வச்சுட்டு நில்லுங்க பாரு. அப்படி நின்னா, ஏன்னா பிணம் வந்து இந்த இதுகள்லாம் வந்து நம்மளுடைய உயிராற்றலை அதிகமாக இழுக்கக்கூடிய சக்தி அந்த ஆற்றலுக்கு உண்டு. அப்ப அந்த உயிர் சக்தியை இழக்காம இருப்பதற்கு நீங்க சாந்தியில நின்னீங்கன்னா உயிர் சக்தியும் வெளியே போகாது, அப்படியே அங்கேயே நிற்கும், அது உடல் ஆற்றலா மாறிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் சாந்தி நிலை என்பது மூலாதாரத்தில் மனதை வைத்து நின்று கொண்டே இருப்பது. எந்த நிலையில வைக்கலாம், என்ன தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் வைக்கலாம். அது வந்து சாதாரணமா உங்களுக்கு வந்து உடலினுடைய ஆற்றலை கூட்டி கொடுத்துட்டே இருக்கும், டயர்டு விடாது, கவலை எல்லாம் படுறதுக்கு மூளையினுடைய அந்த அசைவியல் எல்லாம் நிறைய நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது படுற அந்த உஷ்ணத்தை குறைக்க ஆரம்பிச்சிடும். இப்ப பஸ்ல போயிட்டே இருக்கீங்க, ரொம்ப டயர்டா இருக்குன்னா ஒண்ணுல உட்காந்துக்கிட்டே நீங்க சாந்தி தவம் பண்ணக்கூடாது, மூலாதாரத்துல வச்சுட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க. உங்களுக்கு அந்த கவலை, அந்த டயர்னஸ் தெரியாது. அவ்வளவு சக்தி வாய்ந்தது அந்த சாந்தி நிலை. நான் தவம் சொல்லல, நிலை. சரிங்க, நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நல்ல கிளியரா புரிஞ்சுதுயா. நன்றியா. நன்றி. ரெண்டாவது கேள்விக்கு போலாமா? சொல்லுங்கய்யா. இப்ப வந்து மனவளை கலையில மொத்தம் 9 தவம் பண்றோம், சிறப்பு தவம் சேர்த்து மொத்தம் 9 பண்றோம், குண்டலினி தவம்னா இருக்கு. எல்லா தவங்களும் பண்ணும்போது அந்த தவம் சொன்னா அந்த இடத்துல முதல்ல மனசை வச்சிடுறோம். ஆமா. அப்படி இருக்கும்போது இப்போ ஆகினாக்கா பூர்வ மத்தியில வச்சிடுறோம், 9 தவம்னாக்கா மூலாதாரத்துல வச்சிடறோம். அப்படி இருக்கும்பொழுது துரியம் தவம் சொல்லும் போது நம்ம நேர துரியத்துல வைக்காமல் ஆகினி வழியா போடுறோம் ஐயா. நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. கேள்வியின் நாயகன் என்பதற்கு வந்து உங்களுக்கு பொருத்தமாக அமைந்திருக்கு. தோணுத்து கேட்டவங்களா? எப்பவுமே பாருங்க, எந்த ஒரு நிலை எடுத்தாலும் கீழே இருந்து செல்வதுதான் முறையானது. அதனாலதான் மகரிஷி சொல்றார், பக்தி மார்க்கத்திலிருந்து ஞான மார்க்கத்துக்கு போறதுதான் பாதுகாப்பானதுன்னு. அதுக்கு நிறைய விளக்கம் சொல்லுவாரு, அந்த விளக்கம் சொல்றதுக்கு இங்க நேரம் இல்லை. சரி. நீங்க ஆகினை தவம் போய் துரியம் எதுக்கு போறீங்க, டைரக்டா ஆகினை போய் செய்யலாம்ல. நம்ம பேச்சை இவங்க என்ன சொல்றாங்க, ஆகினை தவம் செய்ய போறோம்னு சொல்லிட்டு தொடக்கம் இது துரிய தவம் சொல்லிட்டு தொடக்கம் ஆகினைன்னு சொல்றாங்களா? எதுக்கு நேரா துரியத்திலே நின்னுக்கிற வேண்டியதுன்னு சொல்றீங்க இல்லையா? சொல்லுங்க, வணக்கம் கொடுக்கும். தவம் செய்வதற்கு முதல்ல மன ஆற்றல் வேணும். மனம் வந்து 3 நிலைகள் மைகளை கொடுக்கணும், நேர்மை, சீர்மை, கூர்மை, ஓர்மை. இந்த 4 மைகளை கொடுத்தா தான் தவம் நல்லா விளங்கும். இந்த 4 தவங்களையும் செய்யறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து உடல் வந்து நல்ல அமைப்பு இருக்கணும். அந்த நீங்க கேட்டீங்கல்ல முந்தி, இந்த உடல் இயக்கம் அப்படின்னு சொல்லி, அப்ப அந்த உடல் இயக்கத்துக்கு முக்கியமானது இந்த 5 சக்கரங்கள். அந்த 5 சக்கரங்களுக்கு நல்ல ஊட்டம் கொடுக்கணும். கொடுத்தா அந்த 5 சக்கரங்களும் நல்ல வேலை செய்யும் போது, 5 பூதங்கள் தான் அந்த 5 சக்கரங்கள். அப்படி செய்யும் போது அது என்ன ஆகுன்னு கேட்டீங்க அப்படின்னா, உடல் வந்து எவ்வளவுக்கு கூடுதோ அவ்வளவுக்கு மன ஆற்றல் அதிகமா கூடும். அதனாலதான் இந்த ஆக்னை சக்கரத்தில் இருக்கக்கூடிய பிட்யூட்ரி சுரப்பி என்று சொல்லப்படுகின்ற நாளமிலா சுரப்பிக்கு வந்து மாஸ்டர் கிளாண்டுன்னு பேரு. ஆமா, கேள்விப்பட்டிருக்கோம். ஏன் மாஸ்டர் கிளாண்டுன்னா, இதுக்கு கீழே இருக்கிற 4 சக்கரங்கள், இதோட வந்து 5 சக்கரங்கள் இருக்கு இல்லையா, விசுக்தி, அநாகதம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம்.
இந்த 5 சக்கரங்களையே இதுதான் கவனிக்குது. இந்த 5 சக்கரங்கள்ல ஏதாவது ஒண்ணு குழப்படி பண்ணுச்சுன்னா அது ஏத்துக்கிறோம். அது ஏத்துட்டு அது ரெகுலரேட் பண்ணும். இந்த 5 சக்கரங்களும் வந்து ஆக்னிக்கு கீழே இருக்கிற 5 சக்கரங்களையும் உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்றது. அப்ப இந்த உடல் இயக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி உடலை நல்ல முனையில வச்சுக்கிட்டா தான் நீங்க நினைக்கிற தவனுடைய நிலைக்கு வர முடியும். தவம் எதுக்கு வர்றோம்னு கேட்டீங்கன்னா, இறைநிலை உணர்வதற்கு, தன்னை அறிவதற்கு, தன்னை அறிந்து இறை உணர்வதற்கு தான் தவம் இல்லையா? அப்ப அதனாலதான் தன்னை அறிவதற்குனாலும் தவம் தான், இறைநிலை உணர்வதற்கான தவம் தான். அந்த தவத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உடல் நல்லா இருக்கணுங்கிறதுனால நீங்க ஆகினை தவத்துல நின்னீங்கன்னா இந்த இதை பூரா கண்ட்ரோல் பண்ணி உங்களை மேல வந்து உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாகிய தன்னை அறிய இறை உணர அந்த நிலைக்கு அதை கொண்டு போறதுனால அந்த இடத்துக்கு, அந்த ஆகினைக்கு ஆன்மீக திருப்பு முனை தவம்னு பேரு. ஆன்மீகத்தை திருப்பி விடும் அந்த தவம். நல்ல குட் பாயிண்ட் சார், வெரி குட். அப்ப ஆன்மீகத்துக்கு திருப்பி விடும் போது என்ன கேட்டீங்கன்னா, அடுத்த நிலை என்ன ஆகும் உங்களுக்கு? ஆன்மீகத்துல திருப்பு முனை, உடலை நல்லா வச்சுக்கிட்டு அந்த ஆக்கினை வந்து ஆன்மீகத்துக்கு திருப்பி விடுற நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? இந்த நிலை நல்லா இருந்த ஆக்கினை தவத்துல இருந்து செஞ்சு அந்த உடலை நல்லாக்கி ஆன்மீக திருப்பு முனைக்கு ரெடியான உடனே நேர துரியத்துக்கு போறீங்க. துரியம் என்ன சக்கரம்? துரியம் வந்து இறைநிலை வாயில்னு பேரு. ஆமா. அந்த இறைநிலையாகி அந்த சுத்த வெளியை தவத்தின் மூலமாக போய் எதை கடக்கணும்? இடையில பேரியக்க மண்டலம் ஒன்னதான் கடக்கணும். ஆமா. அந்த பேரியக்க மண்டலத்தை கடந்து அது உணர்ந்து அதுல கொஞ்ச நேரம் அதனுடைய அருமையை அணிந்து மேற்கொண்டு நம்மளுடைய அந்த மூளையில் இருக்கக்கூடிய செல்களினுடைய பவரை கூட்டி எல்லாம் பண்ணி தவம் செஞ்சு எல்லாம் வந்து அந்த இறைநிலை வாயிலுக்கு உண்டான அத்தனை இதையும் பண்ணி அங்க பேரியக்க மண்டலத்துல போய் அந்த சக்தியை வாங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில மன அமைதி பெறுவதற்கு தான் சுத்த வெளி போறோம். ஆக்னியிலிருந்து விரிந்து கொண்டு போவது மன விரிவு. அப் டு உங்களுக்கு பேரியக்க மண்டலம் வரைக்கும் மனம் விரிந்து கொண்டே போகும். சுத்த வெளி போகும்போது மனம் வரும். எப்பொழுதெல்லாம் மனம் விரிந்து நிற்கின்றதோ அப்போதுதான் அந்த மனமானது கூர்மை நிலைக்கு வருங்கிறது மகரிஷியினுடைய வைர வரிகள்ல ஒண்ணு. நல்ல விளக்கையா. அப்ப அதனால என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆனா அதே நேரத்துல நீங்க ஆக்னியில நின்னு தவ வலிமை அதிகமாக பெற்று தவ ஆற்றலையும் அதிகமாக பெற்று விட்டால் நீங்க துரியத்துல நின்னாலே அது கிடைச்சிடும் உங்களுக்கு. சூப்பர். புரியுதுங்களா? துரியத்துல நின்னாலே உங்களுக்கு கிடைச்சிடும். சரி. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்படியே துரியம் டைரக்டா துரியத்திலே நிக்கலாம். ஆனா ஆரம்ப சாதகர்களுக்கு எப்படி நம்ம சொல்லிக் கொடு, ஏணிப்படியில முதல்ல ஏறவனுக்கு முதல் காலு 2வது காலு இப்படியே படி வச்சுதானே ஏறணும். ஆமா ஆமா, உண்மைதான் இல்லையா? திடீர்னு 5வது படிக்கிறவனை பிடிச்சிட்டு காலேஜ்ல போய் உட்காந்து படுற அப்படின்னா அவன் எப்படி படிப்பான்? எத்தனை இதுல தாண்டணும், ஒண்ணும் புரியாது அவனுக்கு. அதனால ஆனா அவன் படிச்சுட்டான்னா அவன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அவன் மத்ததுல மேற்கொண்டு அவனுடைய அறிவை வச்சு அவன் படிக்காமவே அறிஞரான் ஞானியா மாறலாம் இல்லையா? ஆமா ஆமா, உண்மை. அந்த நிலைதான் அது. புரியுதா? ஏதாவது என்ன விளக்கம் வேணுமா? இல்ல கிளியரா சொல்லிட்டீங்க. வேற என்ன, நல்லா சொல்லிட்டீங்க. அப்புறம் என்ன, சூப்பரியா அருமையா விளக்கு கொடுத்தீங்க. இன்னொரு கேள்வி இருக்கு, எனக்கு அவகாசம் கொடுத்தா நான் கேட்கறேன். அத நீ கேளுங்க, பதில் இருந்தேன்னா அவங்களுக்கு அந்த தொகுப்பாளர் அம்மா அவங்க வந்து கொடுக்கும்போது. இதனால மத்தவங்க பாதிக்க போறாங்க, வருத்தமா இருக்கு. நான் கேட்டுடுறேன், அப்புறம் சொல்லுங்க. கேளுங்க. எல்லாம் தவத்தை பத்தி தான். இப்போ பஞ்சபூத நவகரத்தவம் நம்ம வந்து பண்றோம், அமாவாசை பௌர்ணமி நாட்கள்ல பண்றோம். இதுல என்னென்ன சந்தேகம்னாக்கா, நவகிரகங்கள் பண்ணும்போது அந்த 9 கோள்களோட நம்ம இணக்கம் ஏற்பட்டு அதனுடைய கலர்ல உடம்பை ஏத்திக்கிட்டு அந்த உறுப்புகளுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஏத்துக்கிறோம். அதே நேரத்தில் பஞ்சபூதங்கள் சொல்லும் போது அதுல இருந்து என்ன நம்ம ஏற்றுக்கிறோன்னு தெரியல. ஆனா அதனோட வந்து ஐக்கியமாறம் உடல் அப்படின்னு வார்த்தை சொல்றோம். அதனோட அந்த ஐக்கியமாறதுங்கிறது எப்படி நம்ம உணர்றது, எப்படி கிடைக்கும்? ஐயா அருமையான கேள்வியா, அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்விதான். இருந்தாலும் உங்களுக்கு 2 தடவை கொடுத்துருக்காங்க. அடுத்தது யாராவது இருந்தாங்கன்னா அந்த உங்க தொகுப்பாளர் இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா இவங்களுக்கு ஏதாவது சான்ஸ் இருந்தா கொடுங்கம்மா, இந்த கேள்விக்கு நான் பதில் பின்னாடி சொல்றேன். நல்ல அருமையான கேள்வி, அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய கேள்விம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சுசீலா அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சுசீலா அம்மா அப்புறம் பொள்ளாச்சிங்க ஐயா.
வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி. ஆலியாருக்கு பக்கத்திலேயே ஆ, மகரிஷியினுடைய இருப்பிடத்திலிருந்தே அடிக்கடி நீங்க அடிக்கடி போவேங்க ஐயா. எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். அடிக்கடி பக்கத்துல இருக்கறனால அடிக்கடி போயிட்டு வந்துருவேன். கேள்வி கேளுங்கம்மா. ஐயா, நீங்க அமாவாசை பௌர்ணமி பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. ம் குரு அம்மாள் அம்மா வந்து பௌர்ணமி அன்னைக்கு கல்யாணம் பண்ண மாட்டாங்கங்கிற மாதிரி அவங்க ஒரு மாதிரி சொன்னாங்க. ம் ஆனா பங்குனி உத்திரத்து அன்னைக்கு தான் தெய்வீக திருமணங்கள்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதனால பௌர்ணமி வந்து நிறைஞ்ச நாள், கல்யாணம் வந்து நடந்திருக்கு. அதே மாதிரி அமாவாசை வந்து நிறைஞ்ச நாள்னு சொல்லுவாங்க. அமாவாசைக்கு அடுத்த நாள் பாட்டிமை குருட்டு நாள், அன்னைக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இத பத்தி சொல்லுங்க ஐயா. நான் தான் அதுக்கு தான் விவரம் சொன்னேன்மா. கல்யாணம் வந்து ஏன் இப்ப அமாவாசையில பண்ணக்கூடாது? குருட்டு நாள்னா இருட்டு நாள் தானே. இல்லைங்கய்யா, இல்லைங்கய்யா, நான் கேக்குறது ம் அமாவாசை நிறைஞ்ச நாள். ஆனா அதுக்கு அமாவாசை அடுத்த நாள் அமாவாசை நிறைஞ்ச நாள் சொல்ல முடியாதுமா. அமாவாசை பௌர்ணமி தான் நிறைஞ்ச நாள். இல்ல, அமாவாசைக்கு அடுத்த நாள் வந்து பாட்டிமை குருட்டு நாள்னு சொல்லுவாங்க. அதைத்தான் நான் சொல்றேன். அதே மாதிரி பௌர்ணமிக்கும் அடுத்த நாள் பாட்டிமைதாம்மா. ஆமாங்க ஐயா. அதாவது 2 நாள். அதாவது எதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாட்டியம்மை அப்படிங்கிறது வந்து அமாவாசை நீங்க சொன்ன மாதிரி நிறைஞ்ச நாளுன்னா அடுத்த நாள் பாட்டியம்மைன்னு தேயிறதுக்கு ஆரம்பிச்சிருது அந்த அமாவாசை. அந்த நிலவு தேய ஆரம்பிக்கிற நேரத்துல நீங்க போனீங்கன்னா எந்த காரியமும் தேஞ்சுக்கிட்டு தான் போகுங்கிற மனசுக்குள்ள ஒரு ஐதீகம். அது பௌர்ணமியா இருக்கட்டும் அமாவாசையா இருக்கட்டும். ஆனா அமாவாசைக்கு வந்து தேயாது, வளரும். ஆனா அந்த வளருங்கிறது வந்து அந்த இடத்துல வந்து அது பாட்டியம்மையாக இருந்தாலும் அந்த வளர்றது வந்து தெரியாது கண்ணுக்கு. அதனாலதான் 3ஆம் பிறைய முக்கியமா எடுத்துக்கிறாங்க. வளர்ந்து கண்ணில் பார்க்கக்கூடிய 3ஆம் பிறை ரொம்ப விசேஷமான பிறை. நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க. இந்த அமாவாசை காலங்கள்ல தான் வந்து ஆன்மாக்கள் வந்து ரொம்ப விரும்பும். அதனால அதுக்கு இருட்டு நாளுன்னு பேரு. ஆன்மா ரொம்ப ஆன்மாவுடைய இதே வந்து இருட்டுல தானே இருக்கு. நம்ம எப்பொழுது வந்து நம்மளுடைய கருவே இருட்டுக்குள்ளதானம்மா வந்திருக்கு. கருப்பையே இருட்டு தானம்மா, இருட்டுல இருந்து வந்தது தானே நம்ம. இப்ப இருட்டுதாம்மா நிரந்தரம். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்ப நான் வந்து பேசுறேன் அப்படின்னா சூரிய ஒளி வெளிச்சம் இதெல்லாம் பட்டது கம்ப்ளீட்டா எல்லாமே இல்லைன்னா இருட்டுதான் ஆதிநிலை. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அது வந்துடும். இருட்டு என்பது நிரந்தரம். அதனாலதான் அதை இருப்பு நிலையாகிய சிவத்தோட ஒப்பிடுறாங்க. இந்த வெளிச்சம் என்பது வந்து டெம்பரரி தான், தற்காலிகம் தான். ஆனா நிரந்தரம் வந்து இருட்டு தான். இந்த வெளிச்சம் போச்சுன்னா இருட்டு தான் நிக்கும். அதனாலதான் நான் சில நேரங்கள்ல சொல்லுவேன், இருட்டுல வந்து நீங்க வந்து ஏதாவது விசேஷம் ஒரு கல்யாணம் தாலி கட்டும் போதோ அல்லது நிச்சயம் பண்ணும் போது தாம்பூலத்தட்டு மாத்தும் போதோ திடீர்னு விளக்கு போயிருச்சு இருட்டாயிருச்சுன்னு கவலையே படாதீங்க. அந்த நேரத்துல அந்த இருட்டு தான் நமக்கு நிரந்தரம். அந்த இருட்டு தான் சுத்த வெளி. அந்த இருட்டுல தான் சிவன் வசித்து கொண்டு இருக்கிறான். அதனால இந்த இருட்டே நாம் இருக்கின்ற எங்கிருந்து வந்தோமோ அந்த இடமே நம்மளுக்கு அந்த நிலையில் ஆசீர்வாதம் பண்ணுகிறது என்று அமைதியாக இருங்கள் நான் சொல்றது. இன்னொரு விசேஷங்கய்யா, நாங்க வந்து தேவாங்க செட்டியார் நெசவாளிங்கய்யா, அமாவாசை அன்னைக்கு வந்து நெய்ய மாட்டோம். தறிய வந்து கட்டி வச்சிருவோம். ஏன் அது நிறை நாள் தானே, ஏன் நெய்ய மாட்டோம்? நீங்க தான் சொன்னீங்க அமாவாசை நிறை நாள்னு. அப்புறம் குலதெய்வம் கோயில்ல விசேஷ பூஜை நடக்கும். எதுக்கு அந்த விசேஷ பூஜை நடக்கிறது? அந்த ஆக்ரண சக்தி எப்பவுமே இருட்டினுடைய ஆக்ரண சக்தி அதிகமாக உடலுக்கு சில பிரச்சனைகள் இருந்தால் அதிகப்படுத்தும். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால என்ன பண்ணுன்னா அந்த நேரத்துல தெய்வத்தின மகரிஷி தான் சொல்லுவாரு, எப்பவுமே வந்து எதுக்கு 16வது நாள் வந்து காரியம் வைக்கிறாங்க ஒருத்தர் இறந்தவருக்கு? காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே ஒருவர் இறந்து விட்டால் அவர் வாழ்ந்த காலங்களில் அவர் எங்கெங்க அந்த வீட்டுல வாழ்ந்தாரோ அங்க பூரா அவர் வந்து சில நாள்கள் அந்த ஆன்மா அங்க தங்கி இருக்கும் பாரு. அப்படி தங்கி இருக்கும் பொழுது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளில் வந்து அது ஏறும் பொழுது அது வந்து சில உபத்திரங்களையும் சில துன்பங்களையும் கொடுக்கும். அந்த துன்பத்தை குறைப்பதற்குத்தான் அந்த 16வது நாள் காரியம். இன்னைக்கு காலையில பால் சாயந்தரம் விசேஷம் அப்படி போயிடுச்சு கலியுகம். நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படிலாம் செய்யக்கூடாது. நம்ம வந்து நம்மளே நம்ம ஆன்மாவை விரட்டுற மாதிரி, போ சீக்கிரம் போ இங்க இருக்காத அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த ஆன்மாக்கள்லாம் நம்மளை ஆசீர்வதிக்கும் அம்மா. அது நம்ம இறந்த ஒரு உடல்ல வந்து 1.5 அடி டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாரு மகரிஷி. அதெல்லாம் படிங்க. டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும் அந்த ஆன்மா. அந்த நேரங்களில்
அந்த டிராவல் பண்ணிட்டு இருக்கிற அந்த நேரங்கள்ல வந்து ரத்த சம்பந்தப்பட்டவங்க பக்கத்துல உட்காந்து, அப்பா இதெல்லாம் நீ விட்டுட்டு போயிட்ட, நான் பாத்துக்கிறேன்ப்பா சொன்ன உடனே லயமாயிடும் அவர்கிட்ட. நன்றிங்க ஐயா, சிறப்பான விளக்குங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக ராதாமா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிம்மா வாய்ப்புக்கு. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. ராதாமா சொல்லுங்க ஐயா. இந்த அமாவாசை பௌர்ணமி திருமணத்தை பத்தி சொன்னீங்க ஐயா. எனக்கு தெரிஞ்சு தெய்வ திருமணங்கள் அம்மா சொன்ன மாதிரி இதுக்கு சாமிகளுக்கு எல்லாம் பண்ணிருக்காங்க. பட் இந்த பௌர்ணமியில முகூர்த்தம் எதுவும் வச்ச ஞாபகம் இல்லைங்க ஐயா. ஆனா இந்த சதாபிஷேகம், இந்த சத்தியப்த பூர்த்தி, இந்த 60, 80 அதெல்லாம் நட்சத்திரப்படி வர்றதுனால அந்த நாள்ல வச்சிருக்காங்க. நானும் அட்டன் பண்ணிருக்கேங்க ஐயா. அமாவாசை நாள்ல வச்சிருக்காங்களா? வச்சிருக்காங்க ஐயா. அமாவாசை நாள்ல பௌர்ணமி அதாவது சஷ்டிப்த பூர்த்தி, அந்த பீமரதி சாந்தி, அந்த 70க்கு அதெல்லாம் அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்கும் போது அந்த அமாவாசையை பார்ப்பாங்க. நீங்க நல்லா பாருங்க. ஒண்ணு அமாவாசை மூடி நாளா தான் இருக்கும். அந்த அமாவாசை இது வரைக்கும் இருக்கும்போது அதை ஒட்டி வைப்பாங்க. அதுக்கு மேல வச்சாங்கன்னா அது அவங்களுடைய சில நேரம் சில முடிவுகள் எடுப்பாங்க. அந்த நட்சத்திரத்தை விட்டு போக வேண்டாம், போனான்னா உங்களுக்கு இதாயிடும். அந்த எப்பவுமே சஷ்டிப்த பூர்த்தி அப்படின்னால 60 வயசு முடிஞ்சாதான் அது வரும். 60 வயசு ஆரம்பிக்கும் போது வர்றது இல்லை. அது பாத்துக்கிறவங்க. நம்மளுக்கு அது அமாவாசை மாதிரி தெரியும். அந்த அமாவாசையினுடைய அந்த உக்ரங்கிற சொல்லக்கூடிய அந்த நேரம் முடிஞ்சிருக்கும் சில நேரங்கள்ல. அதுக்கப்புறம் அந்த இதை நம்ம கவனிக்க மாட்டோம். இப்ப இன்னைக்கு வர்ற பௌர்ணமி பாத்தீங்கன்னா இன்னைக்கு பௌர்ணமி நல்ல பௌர்ணமின்னா நேத்து காலையிலேயே தொடங்கி இருக்கும். இன்னைக்கு நைட்டு வரைக்கும் தான் இருக்கும் பௌர்ணமி. அப்படி எல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி அமாவாசையும் போது நேரத்து திறந்திருக்கும், காலையில 11 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருக்கும். இவங்க 11:30, 12:30 முகூர்த்தம் வச்சிருப்பாங்க. ஐயோ என்ன அமாவாசை அந்த மாதிரி சில நேரம் எதுவுமே அவங்களுடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு எட்டிய விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி, கொடுக்கின்ற காரணங்களுக்கு தகுந்த மாதிரி வைத்துக் கொள்ளலாம். அதுல எந்த விதத்திலயும் தப்பும் கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே நல்லா நினைப்போமே. அதனால அவர்கள் செய்கிறார்கள் என்று நாம் செய்ய வேண்டாம், செய்யட்டும். அதனால அதாங்க விளக்கம் கேட்கிறேன். அந்த மாதிரி அட்டன் பண்ணிருக்கேன் நானு. அதுக்குதான் இப்ப நீங்க சொல்லிட்டீங்க. ஏன்னா அமாவாசை பௌர்ணமி நாளிகைன்னு என்னமோ சொல்லுவாங்க. அது முன் ராத்திரியில வரும், மறுநாள் காலையில இந்த மத்தியானம் அந்த மாதிரி. அது உங்களுக்கு நான் விவரம் சொல்ல போயாச்சுன்னா, ஜோசியத்துல இந்த காலங்கள்ல போயாச்சு அப்படின்னா நான் அப்படியே சொல்லணும். நிறைய பேர் ஐயா இன்னொரு கேள்விங்கய்யா. பௌர்ணமி நாட்கள்ல நகம் வெட்டக்கூடாது, அமாவாசை நாட்கள்ல முடி வெட்டக்கூடாதுன்னு நம்ம வேதாத்திரிய கிளாஸ்லயே சொல்லியிருக்காங்க ஐயா, கத்தாய் வெப்ப பேராசிரியர்கள். அதோட தாத்பரியம் என்ன? அமாவாசை காலங்கள்ல அந்த காலங்கள்ல ஏற்கனவே நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி உயிர் சக்திகளுடைய ஈர்ப்பு தனியா நிறைய இருக்கும். வெளியே ஆற்றல் நிறைய போயிட்டே இருக்கும். சரிங்கய்யா. புரியுது. அந்த ஆற்றலோட சேர்ந்து எதுக்கு நீங்க இந்த ஆற்றலையும் சேர்த்து வெளியிட்டுறீங்க? அதனால என்ன இருக்குன்னு ஒரு இது இருக்கலாம் மனசுல. நான் சொல்றேன் புரியுதுங்களா? புரியுது. அமாவாசை நாள்கள்ல உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பாகங்களும் அந்த உடம்பை காத்து கொள்வதற்காகவும் அந்த உடம்பில் துன்பம் ஏற்படாத அளவுக்கு இருக்கிற அளவுக்கு தான் இயற்கை நமக்கு கொடுத்து இருக்கு. ஓகேங்கய்யா. நம்ம தான் என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வசதிக்கு நாகரிகத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கிறோம். சுத்தமா இருக்கணும், அது இருக்கணும் செஞ்சுக்கிறோம், தப்பு இல்லை. ஆனா இந்த மாதிரி காலங்கள்ல முன்னோர்கள் செய்த எப்பவுமே இந்து மதம் ஒரு அர்த்தமுள்ள இந்து மதம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. எல்லா மதங்களும் அதைத்தான் சொல்லுது. எல்லா மதங்களும் ஒரே மாதிரிதான் சொல்லுது. இறையுணர்வும் அறநெறியும் தான் எல்லா மதமும் சொல்லுது. அந்த மாதிரி நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, நகத்தை வெட்டுறது, முடி வெட்டுறது எல்லாம் உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளை நாம் அகற்றும் பொழுது அந்த சக்தி அதோட போயிடும். ஓகே. இதோட நகம் வளரக்கூடிய சக்தி இருக்கு இல்லையா? பாத்தீங்களா? அப்ப நகம் வளரக்கூடிய சக்தியை நீங்க அந்த நேரத்துல தடுக்கிறீங்கன்னா அதோட நின்னுக்கிறோம். அப்புறம் வளர்றது கொஞ்சம் நேரம் ஆகும். எதுக்கு அது? அதே மாதிரி முடியல ஒன்னொன்னுலயும் அணுக்களுமா, ஒன்னொன்னு அணுவனுடைய சக்தி. எல்லாமே இறைவனுடைய கருணை, இறைவனுடைய செயல்.
நாம் பார்க்கின்ற எல்லா பொருள்களிலும் அந்த இறைநிலையே இருக்கிறது, அவனுடைய ஆட்சியே நடந்து கொண்டிருக்கிறது, அவனுடைய இயற்கை நியதிப்படியே எல்லாம் நடக்கிறது என்று நம்மளுடைய தெளிந்த அறிவால் அறிந்து அதற்கு மதிப்பளித்து நாம் வாழும் வாழ்க்கை முறையை இறை வழிபாடுன்னு இருக்காரு மகரிஷி. அது முதல்ல புரிஞ்சுக்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி இப்படி பூஜை பண்ணிட்டு இப்படி இது பண்ணிட்டு இறை வழிபாடு கிடையாது. இயற்கையை மதித்து வாழ்றது இறை வழிபாடு. அந்த உணர்வோட நீங்க இருந்தீங்கன்னா இறை உணர்வுன்னு அர்த்தம். சிவ 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 சிவா சிவான்னு இருக்கிறதெல்லாம் பேசணும். புரிஞ்சுதுங்கய்யா, புரிஞ்சு. நல்ல விளக்கம்ங்கய்யா, நல்ல விளக்கம். வாழ்க நன்றிம்மா, நன்றி காயத்ரிமா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்ததாக அன்பரசன் ஐயா அவர்கள். ஐயா பேசலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. அன்பரசன் பேசுறேங்க ஐயா. சொல்லுங்க. ஃப்ரம் வாழ்க வளமுடன். பின்லாந்துங்க ஐயா. பின்லாந்து. ஓ, அரசன். அன்பு அன்பு அன்பு. ரைட். ஓகே. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அதாவது நான் வந்து என்னோட கேள்வி வந்து நான் வந்து பாட்டி கிட்ட வளர்ந்த பையன். சின்ன வயசுல பாட்டி கூட வளர்ந்தவன். பாட்டி வந்து எப்பவுமே வானத்தை பார்த்தே வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க. படிச்சவங்க கிடையாது, ஒரு கேலண்டர் பார்க்க தெரியாது. ஆனா வந்து இந்த 15ஆம் நாளைக்கு தைப்பூசம், இந்த 8ஆம் நாளைக்கு வந்து மாசி மகம் வந்துரும் அப்படின்னு வந்து தெளிவா சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த நட்சத்திரம் இதெல்லாம் வந்து கரெக்டா சொல்லுவாங்க. அதை கேட்டு வளர்ந்தப்ப அந்த சின்ன வயசுல இருந்து எனக்கு வந்து ஒரு கேள்வி மனசுல வந்து தோணிக்கிட்டே இருக்கும். அதை வந்து இப்ப உங்ககிட்ட வந்து கேட்கறதுக்கான ஒரு தருணமா இதை பாக்குறேன். அதாவது என்னன்னா, இப்ப கார்த்திகை மாசத்துல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். கார்த்திகையில தீபம் வருது, கார்த்திகை தீபம் வருது. அப்புறம் மார்கழியில வந்து திருவாதிரை, தைல வந்து தைப்பூசம், மாசி மகம், பங்குனி உத்திரம், சித்ரா பௌர்ணமி, விசாகம். அது வரைக்கும் நம்ம வந்து ஒரு பௌர்ணமிக்கு ஏதாவது ஒரு பண்டிகை, ஒரு விசேஷம் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்படியே போறப்ப ஆணியில வந்து அது என்ன நட்சத்திரம் வருது அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து சரியா தெரியாது. அது மாறி வருமா என்ன? ஆணி, ஆடி, ஆவணி வந்து திருவோணம். ஒரு நம்ம கேரளா நண்பர்கள் மூலமா அதை வந்து மனசுல பதிஞ்சிருச்சு. ஆவணினா திருவோணம் வரும் அப்படிங்கிறது. இந்த புரட்டாசி, ஐப்பசி, இந்த பௌர்ணமிகள் வந்து ஏன் வந்து நமக்கு வந்து அவ்வளவு சிறப்பா இருக்கிறது இல்ல? இதுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா அப்படின்னு நான் ரொம்ப முறை யோசிச்சிருக்கேன். அந்த கேள்வி வந்து உங்ககிட்ட வைக்கிறேன். இதுக்கு பதில் சொல்றேன், கேட்டுக்குங்க. ஓகேவா? கேக்குதா? சரிங்கய்யா. கேக்குதுங்கய்யா. சரிங்கய்யா. மொத்தம் 12 மாதங்கள் இல்லையா? அந்த 12 மாதங்கள்ல வந்து மனிதர்கள் செய்யக்கூடிய நிகழ்வுக்குன்னு சில மாதங்களை வேதங்கள் குறித்திருக்கிறது. மற்ற காலங்களில் மனிதன் வந்து அந்த எல்லா மாதங்களிலும் வந்து அவனுடைய காரியத்தே பார்த்தால் அப்படின்ற இறை உணர்வு இருக்காது என்பதற்காக சில மாதங்களை வந்து இறை தொழிலுக்காக இறைவனுக்குண்டான அந்த உணர்வை பெற வேண்டும் என்பதற்கான அவனுக்குண்டான விசேஷங்களை சில மாதங்கள் ஒதுக்கி இருக்கிறார்கள் வேதத்தில். மார்கழி 1, மார்கழி தெய்வ மதம் வாங்க. ஆடியும் அதே மாதிரிதான். ஆடியில வந்து கம்ப்ளீட்டா வந்து எந்த இதுவும் செய்யாம இறை உணர்வோட இருக்கணும்னு சொல்லக்கூடிய மாதிரி. ஆணி என்பது கூனி மாதம் என்பார்கள். கூனி மாதம் ஆணிம்பாங்க. இந்த மாதிரி சில மாதங்களை அவங்க விதிவிலக்கு வச்சு அதன்படி செஞ்சுட்டு வர்றாங்களே தவிர இதற்கு வந்து விஞ்ஞான பூர்வமாக விளக்கங்கள் நாம வந்து நினைச்சு நம்ம அறிவுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிச்ச அந்த இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எதை வேணாலும் விளக்கம் சொல்லிட்டே போகலாம். அது வந்து அப்படி கிடையாது. மார்கழி என்பது இறைவனுக்கு உண்டான மாதம். அந்த மாதங்களில் வந்து எந்த விசேஷமும் இல்லாம இறைவனை கோயில்ல பாத்தீங்கன்னா பூரா அங்கதான் விசேஷம் நடக்கும், மார்கழி உற்சவங்கள். அதே மாதிரி ஆடியில பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வியாபாரத்தை சம்பந்தப்பட்டது எதுவுமே எடுக்க மாட்டாங்க. ஆனா ஒரே ஒரு நாள் ஆடி பெருக்கு என்று சொல்லப்படுகிற அந்த 18வது நாள் விசேஷத்தை கொண்டு வருவாங்க. அந்த நேரத்தில் செய்தால் அது வந்து பயங்கரமாக விருத்தியாகும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கத்தில் வைக்கப்பட்டு மனிதர்களை, அதாவது வந்து ஆன்மீக அறிவு, ஆன்மீகத்தில் அதிகம் நாட்டமில்லாதவர்களை எப்படியாவது திருத்தி நல்வழிப்படுத்தி அவர்களையும் தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கத்தையும் இறை உணர்வும் பெறுவதற்காக இப்படிப்பட்ட 12 மாதங்களையும் அவன் அப்படியே அந்த இதுலேயே விழா காலங்களோட கொண்டாடி அப்படியே அந்த எப்பவுமே பாருங்க மகரிஷி ஒரே வார்த்தை சொல்லுவாரு, இன்பமும் துன்பமும் உயிர் துகள்களின் செலவு அல்லது கழிவு அப்படிம்பாரு. நீங்க இன்ப துன்பம் எப்ப வச்சாலும் உயிர் துகள் கழிவாகும், இல்லைன்னா செலவாகும்.
அதை 12 மாசமும் செஞ்சுக்கிட்டு இருந்ததுன்னா உடல்நிலை என்னத்துக்காக அந்த மாதிரி நேரங்கள்ல தான் வந்து இறைவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லி மார்கழி மாசத்தையும் ஆடி மாசத்தையும் சில மாதங்களை ஒதுக்கி அதுக்கு செஞ்சிருக்காங்களா, அந்த அளவு தான் இருக்குமே தவிர மற்றபடி விஞ்ஞான ரீதியா நம்ம எது வேணாலும் சொல்லலாம். அதனால இப்படி ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பேசும்போது கூட பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறதுல 12 பேர் இந்த 11 பேர் இங்க அந்த பக்கம் 11 பேர் இவங்க 2 பேரும் சொல்றது மகாபாரத போருக்கு இது பண்ணி அதனுடைய தத்துவங்களை இதோட இணைச்சு பேசும்போது நாளைக்கு என்னது மகாபாரதத்துல இருந்துதான் கிரிக்கெட்டே வந்ததுன்னு ஆயிப்போயிடும். அந்த மாதிரி சில நேரங்கள்ல அவங்களுடைய எதுக்கு தகுந்த மாதிரி செய்யறது. இதெல்லாம் வந்து ஒரே வார்த்தை தான், இறைநிலை உணர்வதற்காக, இறை உணர்வு பெறுவதற்காக நம்மளுடைய வாழ்க்கை நோக்கமாகிய தன்னை அறிந்து அதுக்கப்புறம் நல்ல ஒழுக்கத்தோட வாழணுங்கிறதுக்கு வேண்டிதான் பக்தி மார்க்கம் என்பதே வந்து நம்பிக்கை வழி. பெரியவர்கள் இதெல்லாம் செஞ்சேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்குண்டா, இந்த சாமியை கும்பிடுறா கல்வி வரும், அந்த சாமியை கும்பிடுறா பணம் வரும், இந்த சாமியை கும்பிடுறா நோய் இருக்காது அப்படின்னு பெரியவர்கள் சொல்லப்பட்டு ஆன்மீகத்தில் அறிவு நாட்டம் குறைந்தவர்களை, ஆன்மீகத்தினுடைய அந்த அறிமுகமே இல்லாதவர்களை வழிபடுத்துவதற்காக சொல்லப்பட்ட அந்த மார்க்கம் தான் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம் என்பது நம்பிக்கை வழி. புரியுதுங்களா? அதான் இளமை நோன்பு. இளமை நோன்பு என்பது பக்தி மார்க்கம். ஆமாங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. அப்புறம் வாழ்க வளமுடன் ஐயா. இன்னொரு கேள்வி என்னன்னா, அதாவது இந்த பௌர்ணமியை பத்தி மிக அருமையா விளக்கம் சொன்னீங்க. அதாவது இப்ப என்னை போன்றவர்கள் வேலைக்கு போறவங்க இல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையில இருக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து உங்களோட அறிவுரைகள், டிப்ஸ், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு என்னென்ன மாதிரி கடைபிடிக்கணும் அப்படிங்கறது ஏதாவது டிப்ஸ் கொடுங்க. டிப்ஸ் ஒரே டிப்ஸ் தான். நான் தான் முதலே சொல்லிட்டேன், பௌர்ணமி அன்னைக்கு மௌனமா இருங்க அப்படி. சரிங்க. எப்பொழுதெல்லாம் நீங்க மௌனமாக இருக்கிறவர்களோ அப்பொழுதெல்லாம் உங்கள் மனமானது எதையோ சிந்தித்து கொண்டு இருப்பது, அது இறைநிலையோடு சிந்திப்பதை தொடர்பு படுத்தினால் அந்த இறைநிலையோட நீங்க பேசலாம். அந்த பௌர்ணமி காலங்கள்ல வந்து நல்லது இருந்துச்சுன்னா செய்யுங்க, தாராளமா செய்யலாம். அது நம்ம இந்து மதத்துல குறிப்பிடப்பட்ட சில இதுகள்லாம் இருக்கு. பௌர்ணமியில என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி ரொம்ப நம்ம ஓவரா போனோம்னா அது பக்தி மார்க்கத்துல சில நேரங்கள்ல மூட நம்பிக்கைகள்ல கொண்டு வந்து விட்டுரும். இப்ப வேற ஒண்ணும் வேண்டாம், நல்ல பௌர்ணமியில நம்மளுக்கு முதல் மகன் பிறந்துட்டான்னா நம்ம ஒதுக்கிட முடியுமா சொல்லுங்க? ஒதுக்க முடியுமா? இல்ல ஒதுக்கிடுவீங்களா? நல்ல நேரம் முடிய போது தாலி கட்டுங்க தாலி தட்டுங்கன்னு அந்த நல்ல நேரம் முடிஞ்சவொடனே அடுத்தது அட்டமி ஸ்டார்ட் ஆயிடுமே. அதனால அட்டமி வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணும் பண்ணக்கூடாது, நீ ஒரு ரூம்ல இரு நான் ஒரு ரூம்ல இருந்து பொண்ணை பிரிச்சு வைக்க போறேங்கம்மா இல்லையே? நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்க. தாலி நல்ல நேரத்துல மணவரையில வச்சு அத்தனையும் அட்சத போட எல்லாமே கட்டிட்டாரு, தாலிய நல்ல நேரத்துல கட்டிட்டாரு. அடுத்த நேரம் அட்டமி ஆரம்பிக்குது, என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஒரு நேரம், அதாவது சைக்கிள் சார், அது நல்லது வந்துகிட்டு இருக்கும் கெட்டது வந்துகிட்டு இருக்கும் நல்லது வந்துகிட்டு இருக்கும். இதை குறிச்சு நல்லது பண்ணி ஒரு இடத்துல நல்லது பண்ணிட்டு அடுத்தது வந்து என்ன கெட்ட காலத்துல நல்லது பண்ணாலும் அது நிற்கும். ஏன்னா ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? அது ஆரம்பிச்சதுனால அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால வந்து அதுல இருந்து அப்ப மனசு என்ன ஆகுது, நல்லதுல ஆரம்பிச்சிட்டோம் எல்லாமே நல்லதான் முடியும் போது பாசிட்டிவ் திங்கிங் ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து அதான் பக்தி மார்க்கம். அதை கொடுக்கறதுக்கு தான் அதை கொடுக்கறதுக்கு தான் அந்த எண்ணங்கள். அதனால வந்து நம்ம எதையுமே வந்து அதாவது கெட்டதோ நல்லதோ நம்ம மனசுக்கு அமைதி கொடுத்தால் எதை வேணாலும் நம்ம செய்யலாம் சார். அதுதான் மகரிஷியினுடைய இது, அதுக்குத்தான் ஞான மார்க்கம். அடுத்த கேள்வி. சரிங்க. இப்ப எனக்கு தவம் செய்யறப்ப இப்ப சில நாட்கள்ல வந்து துரியம் அப்படின்னாவே வந்து தானா வந்து உச்சி வந்து அதை சொல்ல கேட்கறப்பவே வந்து என்னோட உச்சி வந்து ஆக்டிவேட் ஆயிடுது. அது வந்து சாதாரணமாங்கயா இல்ல இது ஏதாவது என்ன அப்படிங்கிறது? சில நேரம் நானே வந்து அதை அடக்கி இது இப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அடக்கி அதை வந்து நிறுத்திடுவேன். அது சாதாரணமாங்கயா என்ன எனக்கு தெரியல, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அத எப்படி? இயற்கையினுடைய அதிசயங்கள்ல ஒண்ணு இறைவன் கொடுத்த வரம் ஒண்ணு நமக்கு. எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய மனமும் பிராணனும் நம்மளோட மூச்சும் ஒன்று சேர்ந்து ஒரு நிலையில் நிற்கும் பொழுது இந்த குண்டலினி சக்தியானது தன்னை போல அதான் மேல வந்து அது ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு தவம் தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. தவத்துல என்ன செய்யறோம், அந்த மனத்தையும் பிராணனையும் ரெண்டும் ஒண்ணு சேர்த்துதான் பழகுறோம். சில பேர் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அதுக்குதான் மகரிஷி சொல்லுவாரு,
ஏம்மா நீ வந்து பூப்பெய்து காலத்துல உட்காந்து தவம் பண்ணணும்னு நீ நினைச்சு குண்டலினி சக்தியை நம்ம மேல ஏத்தணும் வைக்கணும்னு நீ நினைச்சு தவம் பண்ணாத. அந்த அந்த காலம் சரியில்லை. அது வந்து உயிராற்றல் அதிகமாக உனக்கு போயிருக்கு. நீ என்ன சேமிச்சாலும் அது ஜல்லடையில கொட்டின அது மாதிரிதான் வரும், நிக்காது. அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய மனதை ஒண்ணு சாந்தி நிலையில வை. இல்ல அப்படின்னா அருகுண சீரமைப்பு உன் மனசுக்குள்ள நான் சொல்லி கொடுத்துருக்கிறத அருகுண சீரமைப்பை பத்தி அப்படியே சிந்திச்சுக்கிட்டே இரு. இல்லைன்னா எதையாவது ஒரு பொருளை பற்றி ஆராய்ச்சி பண்ணு. இல்லாட்டி ஏதாவது என்ன முடிவு எடுக்கணுங்கிறத வந்து அந்த முடிவுல ஏதாவது ஒரு முடிவு எடுப்பதற்கு மனசை ரொம்ப பயன்படுத்து. எப்பொழுதெல்லாம் நீ ஆழ்ந்து சிந்திக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் அந்த சிந்திக்கும் பொழுது ஏற்படுகின்ற ஜீவகாந்த அலையினுடைய அந்த ஜீவகாந்த அலை ஆற்றல் அதிகமாக நீளமாக எப்பொழுதெல்லாம் போகிறதோ அப்பொழுதெல்லாம் உன்னை எறியாமல் இந்த குண்டலினி சக்தியானது துரிய ஆகினை வந்து ஆகினத்திலிருந்து துரியம் வந்து ஆகினத்திலிருந்து துரியம் வந்து துரியத்திலிருந்து துரியாதீதம் தானாகவே சென்றுவிடும். அதை பற்றி நீ அச்சப்பட தேவையில்லை. எவ்வளவுப்பட்ட வார்த்தை நினைச்சு பாருங்க. அந்த அந்த நிலைதான் உங்களுக்கு. யார் ஒருவர் இப்ப வேற ஒண்ணும் இல்ல, ஒரு சயின்டிஸ்ட் வந்து அதுலயே இதை எப்படியாவது இன்னைக்கு கண்டுபிடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு ஜாமான்லாம் வச்சு அப்படியே அதுலயே அவங்க யார் கூப்பிடுறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியாது, அதுலயே ஆழ்ந்துருவான். அப்படி ஆளும்போது அவனுடைய மனம் ஒரு நிலை வருது. அந்த ஒரு நிலை வரும்போது அந்த பொருளோட அந்த ஒரு நிலைப்பட்டு நம்ம வந்து தவத்துல ஆக்னையில வச்சுதான் ஒரு நிலைப்படுத்துறோம். அவன் என்ன பண்ண அந்த பொருள்ல கொண்டு போய் அந்த மனசை வச்சு 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 அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த தவத்துக்கு உண்டான அந்த பலன் வந்து இந்த குண்டலினி சக்தியானது அவனை எறியாமல் சுழுமுனை நாடி வழியாக நேரா வந்து ஆக்னியிலேயோ இல்ல துரியத்திலேயோ வந்து துடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லது. சரிங்க சரிங்க, நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சங்கர் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் சங்கர் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. சங்கர் ஐயா ஃப்ரம் கேரளாவா? ஆமாங்க ஆமாங்க. வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். சொல்லுங்க. நல்ல திருப்தியான விளக்கங்க. ஒரு கேள்விக்கு நல்ல திருப்தியா இருக்கு. என்னோட 2-3 கேள்வி இருக்குங்க. ஒண்ணு வந்து இப்ப நம்ம உடல்ங்கிறது ஒரு பொருள் தான். அப்ப அந்த பொருளுக்குள்ள இருக்கிற உயிரைத்தான் நம்ம நுணுகி தியானம் பண்ணும்போது அந்த உயிராற்றல் என்ன சம்பவிக்கும் தெரியுது. இந்த உடலை தாண்டி மேல போகும்போது ஒண்ணு சூரியன் சந்திரன் இதெல்லாம் பொருள் தான். ஆனா அதையும் தாண்டி மேல போகும்போது நம்ம அதுவாவே மாறுறோம். இந்த நுணுக்கத்துக்கும் நம்ம அதுவாவே மாறுறதுக்குள்ள வித்தியாசம்னு சொன்னாங்க. நீங்க தவத்துல எதை கொண்டு போறீங்க? மனசை தானே கொண்டு போறீங்க? மனசுதான் கொண்டு வராங்க. மனசை தானே கொண்டு போறீங்க. ஆமா. மனத்துக்கு வந்து மகரிஷி ஒரு டெஃபினிஷன் கொடுத்திருப்பாரு. ஆமா ஆமா. உயிரின் படர்க்கை நிலை, உயிரின் படர்க்கை நிலையே மனம். ஆமா. அப்ப உயிர் வந்து எங்க நிக்கிதோ, படற்கைங்கிறது வந்து என்ன இங்க கிடையாது. உங்ககிட்ட தன்னிலை என்பது தன்னை பற்றியது, முன்னிலை என்பது நம் முன்னாடி யார் நிக்கிறாங்களோ அவரை பற்றியது, படற்கை என்பது எங்கேயோ இருப்பவரை பற்றி நினைப்பது. அப்ப இந்த உயிரினுடைய படற்கை என்ன நம்ம உயிர் வந்து படற்கையா வெளியே போகுது அப்படின்னா, உயிர் வெளியே போச்சுன்னா என்ன பிணமாயிடுவோம் இல்லையா? ஆமா ஆமா. பிணமாயிருமா இல்லையா? ஆமா ஆமா. ஆனா உயிர் சக்தி தான் போகுது. அந்த உயிர் சக்தி தான் மனமாக மாறி அங்க போய் நிக்கும் பொழுது அந்த இடத்துல உங்களுக்கு மனம் பிறக்குது. அப்ப எந்த இடத்துல வந்து படற்கையில நின்று உங்க மனம் நிக்குதோ அந்த இடத்துல உங்கள் உயிர் சக்தியானது நிக்கிறதுன்னு அர்த்தம். அப்ப இந்த உயிர் சக்தியினுடைய தொகுப்பு எங்க இருக்குன்னு கேட்ட, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தியை, உயிர் சக்தியை ஒவ்வொரு சக்கரமாக கொண்டு வந்து இறைநிலை வாயில் என்று சொல்லப்படுகின்ற தல உச்சியில இருந்து நிறுத்தி அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய் துவாதசாங்கம் போய் சந்திரன் போய் சூரியன் போய் அந்த சூரியனை சுத்தி இருக்கிற சூரிய குடும்பம், அதுக்கப்புறம் இருக்கிற பால்வெளி அண்டம் மில்கிவே கேலக்சி, அதுக்கப்புறம் கோடிக்கொடுக்கான கேலக்சி, அந்த இருக்கிற பேரியக்க மண்டலத்துல எல்லாம் நின்று அதை எல்லாம் விரிஞ்சு நின்று பழகி அங்க என்னென்ன நடக்குது, இறைநிலை என்னென்ன செஞ்சிருக்கு, எப்படி காந்த களம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கலாம் அதை நினைச்சு நினைச்சு விரிஞ்சு விரிஞ்சு நின்று கடைசியில் அங்க போறோம். அப்போ உங்க உயிரானது உங்க உடலை விட்டு போகும்போது முதல்ல அதாவது மொத்தம் வந்து
9 மையத்துல வந்து 7 மையம் இங்க ஆயிடுச்சு. 8வது மையமாகிய சக்தி களத்துக்கு போயிடுச்சு பேரியக்க மண்டலத்துல. அதை நினைச்சீங்கன்னா உங்க உயிர் அங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப அங்க உயிர் அங்க இருக்குன்னா எதை நினைச்சா அந்த உயிர் அங்க இருக்கும்? அங்க சக்தி களத்துல இருக்கக்கூடிய அப்பா இவ்வளவு கோடான கோடி கேலக்சி அண்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கும் போது அதை எல்லாம் நினைக்கும் போது அந்த அண்டங்களாகவே நீங்களா மாறுறீங்க. அத்தனை அண்டங்களாக நீங்க உருவெடுக்கிறீங்க. அப்ப உயிர் அங்க நின்று அண்டங்களா உருவெடுக்கிறீங்க. எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்படியெல்லாம் இருக்கா இயற்கையினுடைய இறைவனுடைய படைப்பு அப்படின்னு நினைச்சிட்டு அதெல்லாம் விட்டுட்டு மேல அதை தாண்டி போகும்போது என்ன ஆகுதுன்னா அங்க எதுவுமே இல்லைங்கும் போது மனம் ஒடுங்க ஆரம்பிச்சிடும். பிரிஞ்சு நின்று பழகினது அந்த அங்க போனவொன்னு மனம் ஒருமை நிலைக்கு வரும்பொழுது அப்ப அந்த இறைவனுடைய நிலை. அதனாலதான் மன அலை சுழல வந்து எப்படி வச்சிருக்காரு அப்படின்னா 14லிருந்து 8, 7லிருந்து 4, 4லிருந்து 3, 3லிருந்து அப்படியே இறங்குறது இல்லையா? ஆமா. மனமென்னும் புதினமது ஜீவகாந்த ஆலைதான். மனிதனிடம் அது புலன் உணர்வில் விரைவு கண்டு மனச்சுழலோ வினாடிக்கு 14 முதலாய் மாறி பல நிலைகளில் 40 வரை போகும். மனம் அதுவே அகத்தவம், ஆக்னை, தூரியம் இவற்றில் 8 முதல் 13 வரையாம். மனம் சக்திகளம் நிற்க 4 முதல் 7ஆம், மறைபொருளாம் சிவகலத்தில் 1 முதல் 3ஆம். முடிச்சிட்டார் கவியை. எல்லாம் எங்கெங்க நிக்கிறியா அங்கங்க மன அலைச்சூழல் குறையும். அப்படின்னா அந்தந்த இடத்துல நின்று போறேன்னா அதுவே உருவெடுக்கிறீங்க, அதையே ஆகுறீங்க. இந்த உயிர் தான் போய் அப்படியே உருவெடுக்குது. வேற என்ன வேணும்? இன்னொரு கேளுங்க. சொல்லுங்க. அதாவது நம்ம உயிர் சக்தியை நல்லா வளர்த்து எடுக்கிறதுக்கு நல்லா சத்தான உணவு சாப்பிடும் போது அந்த மூலாதாரத்தில் இருக்கிற வித்து சக்தி, செக்சுவல் வைட்டல் ஃப்ளூயிட் வந்து அதோட பவர் குவாலிட்டியும் குவான்டிட்டியும் கூடுமா? இல்ல நம்ம காய்கல்பத்தை விட அது எதுக்கும் என்ன வித்தியாசம்? அதான் ஒரு ஆங்கிலத்துல மகரிஷி ஒரு இடத்துல ஒரு கட்டுரை எழுதும்போது எழுதிப்பாரு, what is the quality and quality of the sexual vital fluid is the quantity and quality of life force. புரியுதா? சரி. இந்த நான் தமிழ்ல சொல்லட்டுமா? சொல்லுங்க. what is the quality and quality of sexual vital fluid? இப்ப சொன்னீங்கல்ல செக்சுவல் வைட்டல் fluid விந்து சக்தியினுடையது. அது எவ்வளவு அளவு எவ்வளவு அதிகமாக எப்படி இருக்கிறதோ எதை பொருத்தியது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய அந்த உயிர் சக்தியினுடைய அளவு, லைஃப் ஃபோர்ஸ் என்பது உயிர் சக்தி, அந்த லைஃப் ஃபோர்ஸ் உயிர் சக்தி கூடும், குவாலிட்டியா இருக்கும், குவான்டிட்டியா இருக்கும். வித் அளவு அழுத்தமுடன் தூய்மைக்கொப்ப விளைவாகும் உடற்கட்டு மனத்தின் தன்மை வித்தினது பெருமை உணரா முன்னம் வீணாக அளவு முறை மீறி மாறி பல நிலைகளில் செலவழிப்போர் உயிர் நட்டமாம்பர். எப்பொழுதெல்லாம் வந்து விந்தினுடைய அளவு அழுத்தம் தூய்மை இதெல்லாம் ஒத்திருக்கிறதோ அதை ஒத்துத்தான் உங்களுடைய உயிர் சக்தியினுடைய அளவு தூய்மை அழுத்தம் எல்லாம் இருக்கும். வாழ்க வளமுடன். ஒரே ஒரு கேள்விங்க. அதாவது குண்டலினி சக்தி தனியா ரைஸ் ஆகும்போது அது நமக்கு மன்றத்துல வர்றதுக்கு தனியா ரைஸ் ஆயிருச்சு. அது வந்து குறைக்கிறக்கோ இல்ல அவருக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படிங்கிறாரு. நான் சாந்தி இறக்கி கொடுத்துட்டேன், அப்ப அந்த டயர்டா இருக்கு அப்படின்னாரு. அப்ப அந்த டயர்ட்னஸ் மாறுறதுக்கு என்ன பண்ணலாங்க? குண்டலினி சக்தியை நீங்க ஏன் இறக்கி கொடுக்குறீங்க? இந்த வேர்டு சரியில்லை. குண்டலினி சக்தி சாந்தி கொடுக்கறது வந்து குண்டலினி சக்தியை குறைச்சு கொடுக்கறதுக்கு இல்லை. அந்த குண்டலினி சக்தி என்று சொல்லப்படும் இருக்கின்ற அந்த மூலாதாரத்தில் அதிகப்படியான உயிர் துகள்கள் தேங்கி கிடப்பதை உடலாற்றலாக மாற்றுவதுதான் சாந்தி. அது புரிஞ்சுக்கணுமா? நீங்க இன்னொன்னு பண்ணுங்க, இந்த வர 31ஆம் தேதி நான் சாந்தி தவண நுணுக்கங்களை பத்தி பேசுறேன். நீங்க அதுல பாருங்க, இன்னும் விளக்கம் நிறைய இருக்கும். கேளுங்க. அடுத்தது. நன்றிங்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக செவ்வேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்பாக இருந்தது, மிக்க மகிழ்ச்சி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நம்ம 3 மனம் சொல்றோம், மேன்மனம், நடுமணம், அடிமணம் சொல்றோம். நம்ம எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம், நம்ம தவம் பண்றோம். மகரிஷி ஐயா என்ன சொல்றாங்க, நம்ம அடிமனத்து தான் தெய்வம் பேசுதுன்னு நம்ம சொல்றாங்க.
அந்த அடிமனம் சொல்றத நம்ம கேட்கணும்னு சொல்றாரு. ஆனா நம்ம இந்த தெய்வீக உலகத்துல நம்ம வேலை செஞ்சிருக்கோம். எந்த டைம்ல எப்படி சொல்லுதுன்னு நம்மளுக்கு எப்படி புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி அந்த அடிமன்றத்தை சொல்றத நம்ம கேட்டோம்னா அந்த செயல் நல்லபடியாதான் அமையும்னு சொல்றாங்க. அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்க சொல்றது? உங்களுக்கு அருமையான கேள்வியா, அற்புதம், நல்ல கேள்வி, வாழ்க வளமுடன், நல்ல கேள்வி. முதல்ல அடிமனம்னா என்ன, நடுமனம் என்னன்னா, புறமணம் அல்லது மேல்மனம் என்னன்னா, அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். தவம் செய்யறதுக்கு முன்னாடி மேல் மனம் என்பது அதாவது ஏற்கனவே நமது மனமானது கோஷங்கள்ல 5 கோஷங்கள்ல போய் நின்னுக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், ஆனந்தமய கோஷம் அண்டு விஞ்ஞானமய கோஷம். அது புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மேல் மனம்ங்கிறது மேல் மனம்னா மேலோட்டமா இருக்கிற மனம். மேலோட்டமா என்ன மனம் ஓடுது நமக்கு வாழ்க்கையில்? இந்த 3 மனங்கள் தான் 3, அதாவது மேல் மனம், நடுமனம், அடிமனம். இந்த 3 மனங்கள் தான் நம்ம வாழ்க்கையினுடைய தரத்தை நிர்ணயிக்குது, நம்மளுடைய கேரக்டரை நிர்ணயிக்குது. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, மேல் மனங்கிறது சாதாரண மேலளவா மனம் இருக்கும். புலனளவில் மனம் வேலை செய்யறது தான் மேல் மனம். புலனளவுன்னு என்ன? கை போகுது, காலு நடக்குது, வைக்குது, சாப்பிடுது, எல்லாம் செய்யுது. இந்த 5 புலன்களும் என்னென்ன செய்யுதோ அது பூரா மேலோட்டமா செய்யறது மேல் மனம். இது புலனளவோடு நின்னுக்கிறோம். நடுமணம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த புலன்கள் வழியாக, அந்த மேல்மனம் வழியாக நாம் அப்படியே அந்த மனத்தை செலுத்தி 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா, மூளையில போய் அது தங்கும். மூளையில கொண்டு போய் ரெஜிஸ்டர் பண்ணும். நல்லா கவனிக்குங்க. நான் ரெஜிஸ்டர் பண்றது அப்புறம் சொல்றேன். மூளையினுடைய செல்கள்ல போய் அது நிற்கும். அதுதான் நடுமனம். அந்த மூளைகள்ல நிக்கிற நீங்க செய்கின்ற செயல், பார்க்கின்ற காட்சி, நீங்கள் 5 புலன்கள் வழியாக உணர்கின்ற அத்தனையும் மூளையில போய் புள்ளியா அந்த புள்ளி நேரா போய் கருமையத்துல போய் ரெஜிஸ்டர் ஆயிடும். எது எல்லாம் மூளையிலிருந்து புள்ளியாகி கருமையத்துல போய் ரெஜிஸ்டர் ஆகுதோ அது பூரா அடிமனம். சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ், சப்கான்சியஸ், சூப்பர் கான்சியஸ்ன்னு நிறைய வகை இருக்கு. நீங்க வேற ஒண்ணும் வேண்டாம். அப்ப நான் இன்னைக்கு நல்லா ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. மேல் மனத்துல நம்ம பழங்குறதெல்லாம் நின்னுக்கிறோம், இந்த உடலோட நின்னுக்கிறோம். ஒருத்தர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்ப திடீர்னு ஒரு மெக்கானிக்கா போறோன்னா என்னென்ன நட்டு எதுக்குன்னு அவனுக்கு தெரியாது. அவன் நம்பர் சொல்லி கொடுப்பான், நம்பர் எடுப்பான், கொடுப்பான். நாளைக்கு என்ன பண்ண அப்படியே இந்த கை பழக்கம் ஆகி மூளையில ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா, அந்த மெக்கானிக்கு செய்யும் போது அடுத்தது என்ன தேவைப்படுங்கிறது இவன் ரெஜிஸ்டர் ஆகுனா டக்குன்னு அந்த பொருள் எடுத்து கொடுப்பான். அதே மாதிரிதான் இந்த நர்ஸுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஃபெமிலியரான நர்ஸுகள்லாம், டாக்டருக்கு பிடிச்ச நர்ஸுகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பேச முடியாது. அடுத்தது அவங்களுக்கு என்ன ஆப்ரேஷன் உள்ள ஹார்ட்டை நம்ம சர்ஜரி பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்தது என்ன தேவைங்கிறத அவங்க அப்படியே எடுத்து கொடுப்பாங்க, சொல்ல மாட்டாங்க. அதுக்கு அவங்களுக்கு பழக்கப்பட்டு என்ன ஆகும், மூளையில இந்த இடத்துல இதுதான் தேவை அப்படிங்கிறது. ஆனா இந்த 2 மேல் மனதில இருந்து நடுமணத்துக்கு நடுமணத்துல இருந்து அடிமணத்துக்கு கருமையத்துல நுண்துகள்ல பதிவாகிறது தான் அடிமணம். அப்படி பதிவாயிருச்சு அப்படின்னா அங்க என்ன பதிவாகுச்சோ அதுதான் உங்களுடைய எண்ணம், அதுதான் உங்களுடைய சொல், அதுதான் உங்களுடைய செய்கை, அதுதான் உங்களுடைய வாழ்க்கை, அதுதான் உங்களுடைய விதி. காரணம் நல்லா கேட்டுங்க. என்னைக்குமே அடிமனம் சொல்றத நீங்க கேட்பீங்களே தவிர கேட்க மாட்டேன்னு சொல்ல முடியாது உங்களால, அதை மீற முடியாது உங்களால. ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். ஒருத்தர் 10,000 ரூபா உங்ககிட்ட வாங்கிட்டாரு. நடந்து கஷ்டப்படுத்தி வாங்கிட்டீங்க. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா தேவைப்படுது. அவங்ககிட்ட போய் கேட்குறீங்க, டேய் நான் உனக்கு கொடுத்தல, எனக்கு கொடுறான்னு. அவன் என்ன சொல்லுவான், கொடுக்குறேன்டா, நானே கஷ்டத்துல இருக்கேன், நீ எனக்கு உதவுன, நான் கொடுக்குறேன், ஆனா நாளான்னைக்கு கொடுத்துட்றா, 2 நாள்ல கொடுத்துட்றா அப்படின்னு. அவன் மனசுல சரிடா அப்படின்னு சொல்லுவான். அது மேல் மனத்துல தான் சொல்லுவான், அந்த வாய், அந்த புலன்கள் வழியா சரிப்பா அப்படின்பா. ஆனா அவன் அடி மனசுல என்ன இருக்குதுன்னு, ஏண்டா நான் கொடுத்த 10,000 ரூபாய்க்கு என்னைய 1 வருஷம் 2 வருஷம் அலைய விட்டே இல்லை, நீ எப்படி வாங்கிக்கிறேன்னு நான் பார்த்துக்கிறேன்னு அடிமனம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா ஏற்கனவே அடிமனத்துக்கு போயிருச்சு, அலைஞ்சு இந்த பணம் வராதுங்கிற அளவுக்கு போய் உள்ள போய் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அந்த அனுபவம் இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், ரூபா வாங்கும் போது கூட அவன் மேல்மனம் தான் சொல்லுமே தவிர கொடுத்துறேன்டா அப்படின்னா. ஆனா அடிமனமானது நீ எப்படி வாங்கிக்கிறேன்னு நான் பாத்துக்கிறேன்டா, நான் தனியா பேசுவேன் உங்ககிட்ட.
அப்ப அந்த அடிமனத்துல என்ன இருக்கோ அதுதான் உங்க நாளைக்கு நீங்க நடப்பீங்க. அதுதான். புரியுதுங்களா இப்போ? புரியுதுங்க ஐயா, புரியுது. அந்த அடிமனதுல என்ன இருக்கோ அதுதான். அதனாலதான் எந்த பொருள் எடுத்தாலும், எந்த எண்ணம் வந்தாலும், எந்த செய்கை செய்தாலும் அதை அடிமனதுல போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே மறக்காது. அது அப்படியே நினைவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைய மாறும். வேற ஒண்ணும் வேண்டாம். ஒரு சாதாரண வந்து நீங்க ஒரு ஒரு பேசிக்கிட்டே இருக்கீங்க வீட்டுல, உங்க பைக்கு சாவிய பேசிக்கிட்டே இருக்கும்போது உணர்வே இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருவீங்க, மறந்துடும். அப்ப மேல் மனம் வேலை செஞ்சிருக்கு. ஆனா அதே பைக் சாவியை நம்ம எப்போதாவது இந்த மாதிரி தேடி நம்ம அனுபவிச்சுட்டோம், சாவியை வைக்கக்கூடாது, இந்த இடத்துலதான் மாட்டணும்னு சொல்லி மூளையில ரெஜிஸ்டர் இருக்கும்போது கரெக்டா அந்த மூளையை நினைச்சு அதுங்க கொண்டு போய் மாட்டிரும். அதை விட நீங்க பேசிக்கிட்டே இருந்தாலும் இந்த இடத்துல நான் சாவி வச்சிருக்கேன், இங்கதான் தொங்குது அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து நீங்க வந்து அடிமனத்துல போட்டுட்டு இங்க இருக்குன்னு நம்ம தேடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்கன்னா, என்ன நீங்க சண்டை போட்டு இருந்து யார் என்ன பேசினாலும் ஆட்டோமேட்டிக்கா நீங்க போய் கை எடுத்துட்டு சாவி எடுத்துட்டு பைக் சாவி எடுத்துட்டு நீங்க போயிடுங்க. மறதியே வராது. வாழ்க வளமுடன். கரெக்ட் சார். மிக்க மகிழ்ச்சி ஐயா. சிறப்பு. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாமாங்க ஐயா? அம்மா இவர் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவரு இந்த கடைசியில ஒருத்தர் இருந்தாரு, அவருக்கு மட்டும் ஒரு போயிட்டாரா? இருக்காரு அவர்? யாருங்க? ராஜாராம் ஐயா. இல்லைங்க ஐயா, அவரு இல்லைங்க. இல்லையா? ஆமாங்க ஐயா, அவரு ஹேண்ட் ரைஸ் பண்ணலைங்க. நீங்க பதில் மட்டும் சொல்லிடுங்க ஐயா, அவரு கேட்டுக்குவாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன கேட்டாருன்னு தெரியலையே. அவருக்கு அன்மியூட் கொடுக்குறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். இருக்காரா? இருக்காருங்க. ராஜாராமன் ஐயா. இருக்கேன். வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லி அவங்களோட சுருக்கமா முடிஞ்சு. ஏமா நம்மளுக்கு டைம் 45-50 வரைக்கும் போலாமாம்மா? இல்லைங்க ஐயா, 40 முடிச்சிடணுங்க ஐயா. சரி, ஓகே. சொல்லுங்கம்மா, சொல்லுங்கய்யா. இந்த பஞ்சபூத நகரத்துவத்துல 9 கிரகங்கள் மேல தவம் பண்ணும் போது அதை நினைச்சு அதுல வரக்கூடிய அந்த வண்ணங்களை உடம்போட ஏத்துக்கிறோம் நம்ம. அதே நேரத்துல பஞ்சபூதங்கள் பத்தி சொல்லும் போது என்ன அங்கேயே நம்ம கேடுறோம், அங்கே நம்ம வாங்கிக்கிறோம், அது எப்படி அதோட ஐக்கியமாயிரும், அதனோட ஒன்று கலந்துன்னு சொல்ற வார்த்தை எப்படி ஒன்று கலந்துகிறது? மகரிஷி வந்து அருமையான பஞ்சபூத நவகிரக தவங்களை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. அது முதல்ல பார்க்கணும். பஞ்சபூத தவம் எதுக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா, பஞ்சபூத தவங்கள் சொல்லும் போது ஒவ்வொரு ஐம்பூதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பூதத்திலும் உயிர் கலப்பு பெறுவோம் பாரு. ஆமா ஆமா. இல்லையா? அந்த வார்த்தை வரும்ல, உயிர் கலப்பு பெறுகிறோம்னா. ஏன்னா பஞ்சபூதங்கள்னாலதான் ஒரு மனிதனுக்கு உயிர் போகும். நிலத்தினால உயிர் போகும், நீரினால உயிர் போகும், நெருப்பினால உயிர் போகும், விண்ணினால உயிர் போகும், காற்றினாலையும் உயிர் போகும். யாருமே வந்து நான் இப்ப நிலம் வச்சுக்கல, நான் என்ன மலை பக்கமா போறேன் விழுகிறதுக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்னா கூட கூரை கூட இடிஞ்சு விழுந்துடும் அவனுக்கு. அப்படி அது உயிர். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு பஞ்சபூதங்களையும் உயிர் போறக்கூடிய சான்ஸ் நிறைய உண்டு. ஏன்னா பஞ்சபூதங்கள்ல வந்து நம்ம உடம்பு ஆனதுனால பஞ்சபூதங்களோட தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சாதாரணமா வந்து ஒரு பெண்மணி கூட அடுப்புல வேலை செஞ்சுட்டுனா தீயோடு தான் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கேஸோட. இல்லையா? ஒரு கொத்தனாரு ஒரு மேஸ்திரின்னு எடுத்துட்டா அவங்க நிலத்துல சம்பந்தப்பட்ட வீடு கட்டியதோட தான் அதோட இருக்காங்க. இல்லையா? விவசாயின்னு எடுத்துட்டா இடி மின்னல் காற்றுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்லி ஆகணும். இல்லையா? அப்படி இருக்கும்போது மகரிஷி எது கொடுத்திருக்கான்னு சொல்றீங்கன்னா, ஏன் இந்த பஞ்சபூத கிரக தவத்தை கொடுத்திருக்கிறேன் என்றால், நம்மளுடைய அறிவையும் நம்மளுடைய ஆற்றலையும் பயன்படுத்தி நம்ம ஜீவகாந்த ஆற்றலோடு பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்களை சேர்த்து நமது உடலை கவசமாக கனமாக ஆக்கிக்கொள்ள, அதிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக அந்த பஞ்சபூத தவம். அதை விட இன்னொரு இடத்துல கொஞ்சம் மேல போய் அழகா அது சொல்லுவார். நாம் பொருளில் தொடர்பு கொள்ளும் போது அந்த பொருளில் இருந்து வருகின்ற அலை
நல்லா கவனிக்கணும். தொழில் செய்யறோம் இல்லையா, எல்லாமே தொழில் செய்யாம வாழ்க்கை நடக்காது இல்லையா. ஆமா ஆமா ஆமா. அப்ப நாம் தொழில் செய்யும் போது அந்த தொழிலுக்கு உண்டான பொருளோடு தொடர்பு கொள்ளும் பொழுது அந்த பொருளிலிருந்து வருகின்ற அலை ஒண்ணு. நாம என்ன செயல் செய்யறோமோ அந்த செயலிலிருந்து வருகின்ற அலை 2. நம்மை சுற்றி இருக்கிற கிரகங்களினுடைய நிலைகளிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்கள் 3. இந்த 3 சரியாக அமைந்தாதான் நீ என்ன நினைச்சு தொழில் பண்றியோ அது உனக்கு விளங்கும், அது சக்சஸ் ஆகும், அது உனக்கு வெற்றி கொடுக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு குறை வந்துருச்சு, காந்தலை கதிர்களை ஏதாவது உனக்கு துன்பம் ஏற்படுத்தணும்னு நிலை வந்துருச்சு அப்படின்னா உனக்கு தொழில் வழங்காது, எதுவும் செய்யாது. அன்றாட பிரச்சனை இது. அப்ப என்னதான் செய்யணும்? இப்ப இந்த 3களிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்களை நம்மளுக்கு தொந்தரவு செய்யாம இருந்து நாம் செய்கின்ற அந்த வாழ்க்கையினுடைய தொழில்களை வாழ்க்கை நடத்துவதற்காக ஏற்படுகின்ற அந்த தொழில்களில் இருந்து நல்லதா வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி இந்த அலைகளை எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய உடலாலும் உயிராலும் மனதாலும் ஜீவகாந்தத்தாலும் இந்த 4ஐயும் அந்த பஞ்சபூதங்களிலிருந்து வருகின்ற காந்தலை கதிர்கள் ஒன்றாக இணைத்து உயிர்கலப்பு பெறுவது. நல்ல விளக்கம் ஐயா, சூப்பரா இருந்தது. அதே மாதிரி நவக்கிரகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, நவக்கிரகங்கள் எப்பொழுதுமே கதிர்களை வீசிக்கொண்டே இருக்கிறது. அந்த நவக்கிரகங்களிலிருந்து வருகின்ற ரசாயன காந்த மாற்றம் உள்ள அந்த காந்தத்தினுடைய அந்த ரசாயன மாற்றங்கள்ல சில ஆகி அதுல ஏதாவது சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த கிரகத்திலிருந்து வருகின்ற அந்த காந்தலை கதிர்கள் எந்த பொருளோடு தொடர்பு கொள்ளுதோ, எந்த உயிரோடு தொடர்பு கொள்ளுதோ அந்த ரசாயன மாற்றத்தை அந்த உயிர் அந்த பொருளில் ஏற்படுத்தி அதற்கு இன்பத்தையோ துன்பத்தையோ ஏற்படுத்தும். அப்ப அந்த நேரங்கள்ல என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, துன்பம் ஏற்படுத்தால் அதை தடுப்பதற்கும், அந்த கிரகங்களிலிருந்து நன்மையாக அமைந்தால் அதை அதிகப்படுத்துவதற்கும் நவகிரக தவம். ரொம்ப நன்றி, அருமையா வழக்கையா, ரொம்ப நன்றியா. ஐயா, தவத்தினுடைய நிகழ்ச்சியில நான் கேட்ட கேள்வி ஞாபகம் வச்சுன்னு மறுபடியும் ஞாபகப்படுத்தி கேட்டீங்க, ரொம்ப நன்றியா. வாழ்க வளம். நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்வி, மத்தவங்க புரியட்டும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியதான், தெரிஞ்சுக்கிட்டோம், புரியட்டும் இல்ல புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சுக்க வேண்டியதான். அவ்வளவு. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. 2 பேர் தானே இருக்காங்க, என்னன்னு கேளுங்க, சீக்கிரம் ஒரு 2 நிமிஷத்துல முடிச்சிடலாம். ஒன்னு ஏன் பாவம் அவங்களே விட. சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். விகே ஸ்கை ஐயா, சீக்கிரம் கேளுங்க. ஒரு 2 நிமிஷத்துல உங்களுக்கும் வாழ்க வளமுடன் ஐயா. சொல்லுங்க. மெல்பர்ன், ஆஸ்திரேலியால இருந்து பேசுறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சிறப்பான சிந்தனை உரை, அனைத்து கேள்வி பதில்களும் ரொம்ப சிந்தனையை உயர்த்தி கொண்டிருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, நம்முடைய அருட்தந்தை 10 கட்டளைகள் சொல்லியிருக்காங்க இல்லையா குண்டலினி யோகிக்கு. 10 ஒரு கவியில அதுல எண்ணெய் ஸ்தானம் தவிர்த்தல் நல்லதுன்னு சொல்லிருக்காங்க, அதை மட்டும் என்னன்னு சொல்லுங்க. முதல் எடுத்தவொடனே எண்ணெய் ஸ்தானம் கூடாதும் பாரு, 2வது வித்துக்கடும் விபச்சாரம் பாரு, 3வது மதுபானம், புகைப்பிடித்தல், உயிர்களும் அப்படி 10 சொல்லிக்கிட்டே வரலாம். இப்ப எண்ணெய் ஸ்தானம் ஏன் செய்யக்கூடாதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய உடலில் குண்டலினி யோக பயிற்சிகள் செய்யும் பொழுது உடல் உஷ்ணமாகி அந்த உடல் உஷ்ணத்தோட அந்த குண்டம் என்றாலே அது உஷ்ணம் தான், அது மேலே ஏறும். நீங்க நல்லா மேலே ஏத்தி கொண்டு போய் ஆக்னேயிலையும் துரியத்திலையும் நீங்க வச்சு நல்லா தவம் பண்ணிட்டு இருப்பீங்க. திடீர்னு எண்ணெய் ஸ்தானம் பண்ணீங்கன்னா உடல் குளிர்ச்சி ஆச்சுன்னா பழையபடி அது கீழே வந்துடும். திரும்பி போறதுக்கு உங்களுக்கு மேலே ஏறதுக்கு கஷ்டம். அதனால இன்னைக்கு இருக்கிற நிலையில எல்லாமே அந்த காலத்துல என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சாதாரணமா அவங்க தவம் செய்யறாங்களோ இல்லையோ, வெயில்ல அலையிறது, பனியில நிலையிறது, வேலை செய்யறது அப்படிங்கும்போது உடல் உஷ்ணம் சாதாரணமா இருக்கும். அந்த நேரத்துல அந்த உடலை குளிர்ச்சிப்படுத்துவதற்காக புதனும் சனியும் நீராடுவாங்க. அந்த நீராடுனா உடல் குளிர்ச்சி ஆகும். நம்ம இதுல உடல் குளிர்ச்சி பண்ணனா குண்டலினி சக்தி இறங்கிட்டே இருக்கும். நீங்க மேல ஏத்திட்டே இருப்பீங்க, அது இறங்கிட்டே இருக்கும். அதனால கஷ்டம். ஒரு குண்டலினி சக்தி அது இப்போ நீங்க என்னதான் எண்ணெய் ஸ்தானம் பண்ணாலும் எண்ணெய் உங்களுக்கு நல்லா கிடைக்கணும், நல்லா சுத்தமான எண்ணெய் கிடைக்கணும்னா நீங்க தான் எள்ளு விதை போடணும், நீங்க தான் அதை ஆட்டணும், நீங்க தான் எடுக்கணும். இல்லைன்னா என்ன செஞ்சாலும் அது கலப்படம் தான். இப்ப எண்ணெய் ஸ்தானம் பண்ற அந்த பழக்கமும் இப்ப போயிடுச்சு. அப்படி இருந்தாலும் அந்த உடலை குறைக்கின்ற அந்த உஷ்ணமும் குளிர்ச்சி கொடுக்கறது இப்ப இல்லை. அதனால தவம் செய்வர்கள், குண்டலினி யோகம் செய்பவர்கள் எண்ணெய் ஸ்தானம் செய்வது என்பது கூடாதுங்கிற மகிழ்ச்சி. அதுவும் நான் சொன்ன இந்த
10 வித ஒழுக்க நெறிகளை பணிவுடன் 10 வருடம் வீரமுடன் செய்வதால் குண்டலினி யோகம் பரம்பெரும்பாரு. கடைசியில பாருங்க அந்த வார்த்தை இருக்கும். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்து நன்றிங்க ஐயா. சோ அப்ப அதற்குதான் நமக்கு சாந்தி, நமக்கு இந்த தவக்கானல் எல்லாம் சரிப்படுத்தி அழகா கொடுத்துட்டாரு. நீங்க எந்த நிலையில என்ன உஷ்ணம் இருந்தாலும் சரி, அப்படியே சாந்தியில கொஞ்ச நேரம் சாந்தி நிலையில தவம் தான் வேண்டியதுல, சாந்தி நிலையில அந்த நம்மளுடைய உயிர் சக்தியை எப்பொழுதெல்லாம் இழக்கின்ற மாதிரி நம்மளுக்கு தொடர்ந்த பெணம், நாய், பன்னி, அப்புறம் அந்த மாதவிளக்கான பெண்கள் இவங்ககிட்ட எல்லாம் நிற்கும் போது நம்மளுக்கு உயிரிழப்பு வருங்கிறாரு. அந்த நேரத்துல சாந்தி தவம். அதே மாதிரி பஸ்ல போகும்போது, ட்ரெயின்ல போகும்போது, ஃபிளைட்ல போகும்போது ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா சாந்தி நிலை, தவம் இல்ல சாந்தி நிலை, மூலாதாரத்துல மனசுல வைக்கிறது. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக கனகராமணியம் அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சேலம் அம்மா. ஆமாங்க சொல்லுங்கம்மா. சொல்லுங்க ஐயா. நீங்க எல்லாருக்கும் அவங்க கேட்ட கேள்வி நீங்க பதில் சொன்னதே நிறைய பதில் கிடைச்சிருச்சு. இந்த மனதை பத்தி தான் அதுவும் ஐயா கேட்டாரு, அதுவும் நமக்கு வந்து தெளிவா கிடைச்சது. அந்த நடுமணம் அடிமணம்ல இருக்கு பாத்தீங்களா. இப்போ ஒரு செயல் ஒரு நடந்ததோ அதை நம்ம பார்த்தோமோ ஒரு முக்கியமான, அது திரும்ப திரும்ப நம்மளுக்கு வந்து அது ரிப்ளை ஆயிட்டே இருக்கு பாத்தீங்களா. அது அடிமனத்துல போயிட்டா அடிமனத்துல போனாதான் திருப்பி திருப்பி ரிப்பீட் ஆகும். இப்ப மேல் மனம்னா அது அதோட அங்கேயே நம்ம விட்டுட்டு அதை வந்து அவ்வளவுதான். மேல் மனத்துல வந்து எதுவுமே அதாவது நம்மளுடைய ஐம்புலன்களை பழக்கப்படுத்தி நம்ம உடல் தேவைகளை முடிக்கிறதுக்கு வேண்டிதான் மேல் மனம். அது நம்ம அறியாமலேயே போயிருதுங்களா ஐயா. நம்ம அதை நினைக்க கூடாதுன்னாலும் திரும்ப வருது இல்லைங்களா. நினைக்க கூடாது திரும்பி வருதுன்னா நம்ம பழக்கப்படுத்தணும். இதைத்தான் நினைக்கணும், இதைத்தான் நினைக்கணும்னு சொல்லி பழக்கப்படுத்தணும். அவ்வளவுதான். சரிங்க. ரொம்ப நன்றி. நிறைய கேள்விகளுக்கு சின்ன விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாங்க ஐயா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. மிக்க நன்றி. பேராசிரியர் அம்மா நிறைவு செய்துக்கலாமா. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே